பரிசுத்த நாமம் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த சாயங்கால வேளையிலே மறுபடியும் நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இணைந்திருப்பது மிகுந்த பாக்கியம். நேற்று சொன்னது போலவே சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று. எங்களோடு கூட தங்கியிரும் என்று சொன்ன பொழுது அவர் அவளோடு கூட தங்கும்படி உள்ளே போனார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. விதமான சீரை பெற்ற வேற பெரிய ஜாதி அது. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பின் ஸ்தோத்திரங்கள். விசேஷமாக கர்த்தர் இந்த இடத்துல நிறுத்தினதற்காக என் தேவாதி தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். அதோடு கூட மாத்திரல்ல, அன்பு குருவானவரையா என்னை அழைத்து இந்த இடத்திலே இந்த குடுகைக்கு என்னை அழைத்ததற்காக அன்பு குருவானவரையாவலுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உதவி குருவானவரையாவலுக்காக, ஓய்வு பெற்ற குருவானவரையாவலுக்காக, சபை ஊழியர்களுக்காக நான் தேவனை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். அருமையான நம்முடைய ஆலயத்தினுடைய பொறுப்பாளர்கள், சபை அங்கத்தினர்கள், ஒவ்வொரு விங்கில் இருக்கிற ஒவ்வொருவரையும், நீங்கள் தாய்மார் இல்லைனால் சகோதரர் எந்த விங்கில் இருந்தாலும் சரி, கொயராக இருக்கலாம், யூத்தாக இருக்கலாம், எல்லாரையும் நான் இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அழகாக பாடல் பாடி ஆராதனை நடத்திய அன்பு தேவ ஊழியர்களுக்காக நான் தேவனை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ்லேயும் அழகாக நின்று என்னை பராமரித்துக் கொள்கிற அன்பு செக்ஸ்டன்ஸ், அவங்க ரெண்டு பேரும் பாராட்டுகிற அன்பு கொஞ்சமல்ல. அவங்களுக்கும் இயேசுவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்தலை நான் தெரிவித்துக் கொள்ள. எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்திலே அன்பின் ஸ்தோத்திரங்கள். அப்படியே கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஒரு அழகான ஆராதனை வேலையில், அழகான ஒரு ஆராதனை வேலையில் கர்த்தர் இடம் முழுவதும் வியாபித்து விடும்படியாக எல்லாரும் ஆண்டவரை பார்த்து உம்மை அன்பு செய்கின்றோம். எல்லாரும் சொல்லுங்களா, ஆண்டவர் பார்த்து உம்மை அன்பு செய்கின்றோ பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே. எஸ் ஜீசஸ். ஓ thank you Lord, thank you Lord. எல்லாரும் இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே சத்தத்தை உயர்த்தி ஆவியானவரே ஹalleluya எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. அப்பா பார்த்து சகலமும் படைத்தவரே சர்வ வல்லவர். எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்படி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சகலமும் படைத்தவர். Thank you Lord, thank you Lord, thank you Lord. மகிமை 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 மகிமை. இந்த இடம் முழுவதும், இந்த இடம் முழுவதும், இந்த ஆலயம் முழுவதும், வளாக முழுவதும் நேரலையில பார்த்துட்டு இருக்க தேவ பிள்ளைகள் மேல மகிமைக்கு பாத்திரரே. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஐயா மங்காத பிரகாசமே. கடைசியா சொல்லலாமா? ஆராதிக்கின்றோ ஆர்ப்பரிக்கின்றோ அன்பு செய்கின்றோ. சொல்லுங்க சொல்லுங்க, உம்மை ஆராதிக்கின்றோ ஆர்ப்பரிக்கின்றோ அன்பு செய்கின்றோ. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை அன்பு செய்கின்றோ, உம்மை அன்பு செய்கின்றோ. We love you Lord, we love you, we love you Lord. நாங்கள் பாவிகளாய் இருக்கையில் எங்களை தேடி வந்தீரே. முன்ன அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து போய் கிடந்த எங்களை தேடி வந்தீங்களப்பா. அன்பு பெரியது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவன் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தல்லி இவ்வளவா உலகத்தில் அன்பு கூர்ந்தார். குமாரன் தன் ஜீவனை தந்து நமக்காக நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். நாங்கள் உங்களை மகிமைப்படுத்துகிறோம், உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எவ்வளவு பெரிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்துட்டீங்கப்பா. எவ்வளவு பெரிய கிருபை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. எவ்வளவு பெரிய மகிமையும் மேன்மை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. இயேசுவே நீர் நல்லவர். சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, நீர் நல்லவர் நல்லவர் நல்லவர். ஆண்டவரே, கடைசியா சொல்லமா? உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே, உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்து, எங்க உயிரோடு கலந்து போன தெய்வம் ஆண்டவரே. நாங்கள் உயர்த்துகிறோம், அப்படி பரிசுத்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். எல்லா கனத்தை எல்லா மகிமைக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென் ஆமென்.
சந்தோஷமா இருக்கிறீங்களா? பக்கத்துல பார்த்து கேளுங்க, சந்தோஷமா இருக்கிறீங்களான்னு கேளுங்க. ஆமா, எல்லாருடைய சந்தோஷமா இருக்கிறீங்க. நேற்றை விட இன்னைக்கு கொஞ்சம் மக்களுடைய எண்ணிக்கை குறைவா இருக்குது. சந்தோஷம். கர்த்தர் நல்லவர். நேற்றைய தினத்தில் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டார். காலை நேரத்தில் நாம் நிறைய காரியங்களுக்காக ஜெபித்தோம். நிறைய காரியங்களுக்காக நாம் தேவனுடைய சமூகத்திலே போராடி கொண்டிருந்தோம். கர்த்தர் நம்மை பாரப்படுத்தினார். அதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். நேரலையில் பார்த்துட்டு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் உங்களையும் நாங்கள் இயேசுவின் நாமத்திலே அன்போடு வாழ்த்துகிறோம். கர்த்தர் நல்லவர். நேற்றைய தினம் ஒலிவமலையை குறித்து நாம் தியானித்தோம். ஒலிவமலையும் இயேசுவும், ஒலிவமலையின் அனுபவம் நம்முடைய அனுபவங்களாய் மாறிவிட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் ஒரு சில காரியங்களை நம்மோடு கூட பேசி கொண்டிருந்தார். இந்த கூடுகைண்டே முகாந்திரம், இந்த லெந்து நாட்களுடைய கன்வென்ஷனுடைய முகாந்திரம் எப்படியாகில் நாம் ஆண்டவரோடு இணைந்து விட வேண்டும். இன்னும் கொஞ்சம் க்ளோஸா, இன்னும் கொஞ்சம் இணைந்து விடுகிறது தான் இந்த கிறிஸ்துவத்தின் மேன்மை. நீங்க பாருங்களேன், யோவான் எழுதின சுவிசேஷம் இருக்குல்ல, அந்த இன்ட்ரோடக்ஷனை நீங்க பாத்தீங்கன்னா யோவான் சுவிசேஷத்துல என்ன இருக்குன்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் இருக்கும். அப்படி இருக்கும் பாருங்களேன். தேவ பிள்ளைகள், நீங்க திருப்பி பாருங்க உங்க பைபிளை. யோவானுக்கு மேல என்ன இருக்குன்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் இருக்கும். அப்புறம் நீங்க அப்படி நிருபத்துக்குள்ள போனீங்கன்னா அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின நிருபம் இருக்கும். அப்போஸ்தலனாகிய யோவான். அடுத்து நீங்க வெளிப்படுத்தலுக்கு வந்தீங்கன்னா என்ன போட்டிருக்கும்? வெளிப்படுத்தல் என்ன போட்டிருக்கும்? திவ்ய வாசகனாகிய. அல்லேலூயா. இதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. முதல்ல யோவான், அப்புறம் அப்போஸ்தலனாகிய யோவான், அப்புறம் திவ்ய வாசகனாகிய யோவான். இதுதான் டு க்ளோசர். இன்னும் ஆண்டவர்ட்ட நம்ம பாடுவோம்ல, இன்னும் கிட்ட சேர்த்து கொள்ளுமே. எவ்வளவு அழகான பாட்டு பாருங்க. இந்த கூடுகைண்டை முகாந்திரம் நம்ம இன்னும் கொஞ்சம் ஆண்டவர்ட்ட நெருங்கணும். இன்னும் ஆண்டவர்ட்ட ஒரு மகிமையின் தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். இந்த உலகம் பார்க்கிற பிரகாரமாய் நாம் பார்க்க முடியாது. கிறிஸ்தவத்தை இந்த உலகம் எதிர்பார்க்கிற மாதிரி, இந்த யூடியூப் சொல்றபடி, இந்த வரலாறு சொல்றபடி கிறிஸ்தவத்தை நம்ம பார்க்க முடியாதுங்க. கிறிஸ்தவம் ஒரு மதம் அல்ல, கிறிஸ்தவம் ஒரு மார்க்கமும் அல்ல. நிறைய ஊழியக்காரங்களே சொல்லுவாங்க, அது ஒரு மார்க்கம் பிரதர், அவங்க இப்படி ஏறி வருவாங்க, இவங்க இப்படி ஏறி வருவாங்க, நாங்க இப்படி. நோ, கிறிஸ்தவம் என்பது உறவு. கிறிஸ்துவுக்கு நமக்குமான உறவு. நம்ம அதுல வாழ்ந்து பழகி பாருங்களேன், வாழ்ந்து பழகி பாருங்க. கிறிஸ்துவோடு பயணிக்கிற அனுபவம் அற்புதமானது சிஸ்டர். கிறிஸ்துவோடு பயணிக்கிற அனுபவம் அற்புதமானது பிரதர். போராட்டம் உண்டு, பாடுகள் உண்டு, கண்ணீர்கள் உண்டு, இழப்புகள் உண்டு, பிரிவுகள் உண்டு, அவமானங்கள் உண்டு, ஏளனங்கள் உண்டு, ஏமாற்றங்கள் உண்டு. எல்லாவற்றுக்கும் மேலாக என் தெய்வம் என்னோடு கூட உண்டு. கண்ணீர் காணாத இந்த உலகத்துல நம்ம காண்கிற தகப்பனவ, காதுகள் இருந்து கேட்காத இந்த உலகத்துல நம்முடைய ஜெபங்களை கேட்கிற தகப்பனவ, மூக்கு இருந்து முகராத இந்த உலகத்துல நம்மை முகர்ந்து கொள்கிற சுகந்த வாசனை முகர்ந்து கொள்கிற தகப்பனவர். இந்த தேவனோடு இணைந்திருப்பதற்கு நீங்களும் நாளும் கரம் பிடிக்கப்பட்டிருக்கிறோம். அதனாலதான் நான் சொல்லுவேன், கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. விதமான சீரை பெற்ற வேற பெரிய ஜாதி எது? கிறிஸ்தவம் அற்புதமானது சிஸ்டர். இன்னைக்கு உலகம் அதை அப்படி தனக்கு ஏற்றார் போல இழுத்து வச்சிருக்குது. பிசாசு தனக்கு ஏற்றார் போல இழுத்து வச்சிருக்குது. இந்த சோசியல் மீடியா தனக்கு ஏற்றார் போல இழுத்து வச்சிருக்குது. அதுக்கெல்லாம் அசைஞ்சு போகிற ஆட்கள் நாம கிடையாது. இந்த தேவனோடு, இந்த வார்த்தைகளோடு, இந்த கிறிஸ்துவோடு பயணிப்பதற்கு நீங்களும் நானும் கரம் பிடிக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? தேவனுடைய உறவுகளோடு இணைந்திருக்கிறோமா? அவருடைய ரத்த துளிகளுக்குள்ளே நனைந்திருக்கிறோமா? நம் பாக்கியவான்கள். இந்த உலகத்திலேயே ரட்சிக்கப்பட்டிருக்கிற அனுபவம் தாங்க பெரிய அனுபவம். ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டுட்டானா அது அழகு. இந்த உலகம் முழுவதையும் மனுஷன் ஆதாயமாக்கினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? அவன் அழிந்து போகிற மிருகங்களுக்கு ஒப்பா இருக்கிறான் வசனம் சொல்லுது. ஆனா ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? ரட்சிக்கப்படாதவன் மிருகங்களுக்கு ஒப்பா இருப்பான் வசனம் சொல்லுது. ரட்சிக்கப்பட்டவனே உனக்கு ஒப்பானவன். அன்கம்பேரபிள் லைஃப். அதுதான் அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை. அதுக்கு தான் நீங்களும் நான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாரும் சொல்லுவாங்க, அது அப்படி பிரதர், இப்படி பிரதர், ஏன் இப்படிலாம்? அப்படி எதையும் யோசிக்காதீங்க. இந்த வார்த்தை, இந்த வசனம் நைட்டு சொன்னேன். வெளிப்படுத்தல் 19:13 கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை அவர் தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது. இந்த பைபிளுக்கு பேர் இன்னொரு பேர் தான் ஜீசஸ். பைபிளுக்கு இன்னொரு பேர் இயேசு என்று பைபிள் சொல்லுது. பைபிள்னா என்ன சொல்லுங்கன்னா, அது திருவிவிலியம், அது வேதாகமம், அது 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 அப்படின்லாம் நம்ம நிறைய விளக்கம் கொடுப்போம். ஆனா பைபிளை குறித்து பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார், அவர் நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது. His name is called the word of God. ஏசப்பாவுக்கு பேர் தான் பைபிள் சிஸ்டர். இதோடு நம்ம வாழ பழகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை இழப்பு வந்தாலும் சரி, அவர் என்னை கொன்று போட்டாலும் சரி,
அவர் பேரில் பற்றுதலாயிருப்பேன். ராஜாவே, உமக்கு உத்தரவு சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நாங்க செத்தாலும் சாகிறோம், ஆனா தேவனுக்காக. எஸ்தருக்குள்ள வந்த வைராக்கியத்தை பார்த்தீங்களா? எஸ்தருக்குள்ள வந்த வைராக்கியத்தை பார்த்தீங்களா? நான் செத்தாலும் சாகிறேன், உனக்கு என்னமா வேணும்? 127 நாடுகள்ல பாதியா பிரிச்சு 67 நாடு தரட்டா? நோ, எனக்கு என் ஜனங்கள் வேணும், எனக்கு என் ஜனங்கள் வேணும். அதுதாங்க வாழ்க்கை. இந்த ஒரு அற்புதமான வாழ்க்கைக்கு நேராக தான் இந்த கிறிஸ்தவம் நம்மளை நடத்துகிறது. கர்த்தரோடு இணைந்திருப்பது பாக்கியம். இன்னைக்கு ஒரு சில கேள்விகளை வேதத்துல இருந்து பார்த்துட்டு நம்மையும் நமக்குமான உறவை நம்மையும் கர்த்தருக்குமான உறவை கொஞ்சம் அப்படி தற்பரிசோதனை செய்து கொண்டு இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போறோம். உங்களுக்கு முன்பதாக ஒரு சில கேள்விகளை வேதத்திலிருந்து நம்ம பார்ப்போமே. வேதத்தில் அநேக கேள்விகள் உண்டு, அநேக கேள்விகள் இந்த ஓல்ட் டெஸ்ட்மென்ட்ல இருக்குது, நியூ டெஸ்ட்மென்ட்ல இருக்கு. ஒரு சில கேள்விகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆனா அதுக்கு முன்னாடி கர்த்தரோடு நடக்கிற அனுபவம் ரொம்ப அழகானது. நீங்க ஈசாக்கை குறித்து பார்த்தீங்கன்னா, ஈசாக்கு கேராரூரில் விதை விதைத்தான். அந்த பஞ்ச காலத்துல கர்த்தர் அவரை 100 மடங்கு ஆசீர்வதித்தார். இதனால பெலிஸ்தியர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா, பொறாமைப்பட்டு அவர் துரத்திடுறாங்க. இப்ப ஈசாக்கு புறப்பட்டு ஒரு துறவை தோன்றார், அதுக்கு ஏசேக்கு துரத்தி விட்டுட்டாங்க. இன்னொரு துறவை தோன்றாரு, சித்னா, துரத்தி விட்டுட்டாங்க. இன்னொரு துறவை தோன்றாரு, ரெகோபோத்தின் பேர் சொல்லி அதை துரத்தல, அது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினாருன்னு சொல்லி இருக்கும். ஆனா நீங்க அடுத்த வசனத்தை பாத்தீங்கன்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்துல அடுத்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, அங்கே பெயர்செபாவுக்கு ரெகோபோத் கர்த்தர் இடத்தை உண்டாக்கினார். செட்டில்டு லைஃப் பிரதர், சந்தோஷமா வாழ வேண்டிய இந்த நாட்கள்ல ஈசாக்கு அப்படியே உட்காரல. அங்கிருந்து புறப்பட்டு எங்க போறாருன்னா பெயர்செபாவுக்கு போறாரு. நமக்கு ஆச்சரியமா இருக்கும், எதுக்கு? கர்த்தர் தான் இடம் கொடுத்துட்டார்ல, நல்ல ஜாப் கொடுத்துருக்காரு, நல்ல பொசிஷன் கொடுத்துருக்காரு, பிள்ளைங்கெல்லாம் ஃபாரின்ல இருக்குது, சேலரி இருக்குது, பென்ஷன் இருக்குது. எதுக்கு பிரதர் நம்ம வந்தோமா, நம்ம வேலையை பார்த்தோமா, எப்ப பாரு இயேசு ஜெபம் தேசம்? இல்ல இல்ல. இந்த ஈசாக்க பாருங்களேன், என்ன பண்றாரு பாருங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆவது அதிகாரத்துல 23ஆவது வசனம் சொல்லுகிறது, அங்கே இருந்து பெயர்செபாவுக்கு போனான். எங்கே இருந்து? ரெகோபோத்துல இருந்து. எதுக்கு போகணும்? ரெகோபோத் தான் செட்டில்டு லைஃப் ஆச்சு பிரதர். கர்த்தர் தான் அந்த இடத்தை கொடுத்தாரு, கர்த்தர் தான் அந்த ஜாபை கொடுத்தாரு, கர்த்தர் தான் அந்த பொசிஷனை கொடுத்தாரு, கர்த்தர் தான் பென்ஷன் தராரு, கர்த்தர் தான் பிள்ளைங்களை ஃபாரின் கொண்டு போனாரு, கர்த்தர் தான் நல்ல மருமகனை தந்தாரு, கர்த்தர் தான் நல்ல மருமகளை தந்தாரு, நம்ம உண்டு, நம்ம லைஃப் உண்டு. நோ, ஈசாக்கு அப்படி சொல்றாரு. ஈசாக்கு உடனே புறப்பட்டு பெயர்செபாவுக்கு போறாரு. வசனம் சொல்லுகிறது, 24ஆவது வசனத்தை சேர்ந்து வாசிப்போமா? அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து. கர்த்தர் பேசுறாரு பாருங்களேன். உண்மையா கர்த்தர் எப்ப பேசியிருக்கணும் தெரியுமா? ஏசேக்குல பேசியிருக்கணும், கரெக்ட் தானே? இல்லைன்னா சித்துனாலையாவது வந்து பேசியிருக்கணும். அங்கதான் பிரச்சனை சிஸ்டர். ஏசேக்குல தான் பிரச்சனை நடந்தது, சித்துனால தான் பிரச்சனை நடந்தது. அப்பெல்லாம் கர்த்தர் அமைதியா இருக்கிறார் பாருங்களேன். நிறைய நேரம் கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிதான் இருக்கும். உச்சகட்ட பிரச்சனையில கர்த்தர் அமைதியா இருப்பார். உபவாசம்லாம் போட்டு ஜோமனி பார்ப்போம், கர்த்தரத்துல எந்த பதிலும் வராது. என்ன ஆண்டவரே செய்யணும்? சில இடத்துல ஒரு ரிப்பண்ட் ஆகும்போது கர்த்தர் டக்குன்னு இடைபடுவார். அதுதான் கிறிஸ்தவம். இங்க பாருங்க, ஏசேக்குல வெளிப்படாத கர்த்தர், சித்னால வெளிப்படாத கர்த்தர், ரெகோபத்துல வெளிப்படாத கர்த்தர் பெயர்செபால வெளிப்படுறாரு. ஏன் தெரியுமா? பெயர்செபா என்பது அவனுடைய தகப்பனுடைய பூமி. பெயர்செபாவை ஆபிரகாமுக்கு கர்த்தர் கையளித்திருந்தார். ஆபிரகாமுக்கு என்று அது உறுதியானையாக கையளித்திடப்பட்டு பணம் கொடுக்கப்பட்டு வாங்கப்பட்ட சொந்த பூமி. நீ ரெகோபோத்துல இருக்கக்கூடாது ஈசாக்கு. உன் சொந்த பூமிக்கு, உன் தரிசன பூமிக்கு, உன் ஊழியத்துக்கு, உன் அழைப்புக்கு, உன் திட்டத்துக்கு, உன் பைபிள் தீர்மானத்துக்கு நீ புறப்பட்டு வந்தனா அப்ப கர்த்தர் உன் கூட பேசுவா. இதுதாங்க கிறிஸ்தவம். உலகம் என்ன சொல்லும் தெரியுமா? அன்னைக்கு நாங்க ஜோம் பண்ணோம், கர்த்தர் எந்த பதிலும் தரல தெரியுமா? நாங்க போராடி ஜோம் பண்ணோம், கர்த்தர்ட்ட இருந்து எந்த பதிலும் கிடைக்காது. அப்ப எப்பங்க கர்த்தர் பதில் தருவார்? அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய தீர்மானத்தின்படி, அவருடைய அழைப்பின்படி, அவருடைய முன்குறிப்பின்படி, அவருடைய நகர்வின்படி, அவருடைய ஆழத்தின்படி நம்ம பயணிக்கும் போது கர்த்தர் இடைபடுவார். பயப்படாத ஈசாக்கு. அதுதாங்க கிறிஸ்தவம். நான் மறுபடி சொல்லுவேன், கிறிஸ்தவம் என்பது பாடுகள் நிறைந்தது, போராட்டங்கள் நிறைந்தது, கண்ணீர்கள் நிறைந்தது, அதுல தேவ பிரசன்னமும் நிறைந்தது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து கை கொடுங்க, கர்த்தர் நல்லவர் சொல்லி கை கொடுங்க, கை கொடுங்க, கை கொடுங்க. நாம் ஆராதிக்கிறவர் சர்வ வல்லமை உள்ளவர். ஒரு சில கேள்விகளை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் பாருங்களேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம், 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆவது அதிகாரம் 11ஆவது வசனம். 1 Samuel chapter 16 verse 11. நான் வாசிக்கிறேன்.
1 சாமுவேல் 16:11. உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா? இதான் கேள்வி. உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா? சாமுவேல் கேட்கிறார். யார்கிட்ட? ஈசாயிட்ட கேட்கிறார். முன்கதை சுருக்கம் என்ன? சவுலுடைய ராஜ்யம் கர்த்தருக்கு பிரியமா இல்லை. சாமுவேல் ராம் முழுவதும் அழுது கொண்டு இருக்கிறார், துக்க முகத்தோடு இருக்கிறார். கர்த்தருக்கு மனஸ்தாபம் என்பதனால் சாமுவேலால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. கர்த்தர் சாமுவேல் அழைத்து, பயப்படாத சாமுவேல், நீ அழுதுட்டு இருக்க, வா, நீ எழுந்து பெத்லெகேமுக்கு போ அப்படின்னு சொல்லி சாமுவேல் அனுப்புறார். இப்ப சாமுவேல் கேட்கிறார், ஆண்டவரே, நான் பெத்லெகேமுக்கு போறது சவுலுக்கு தெரிஞ்சா என்னை கொன்றே விடுவான் அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவர் ஒரு ஐடியா கொடுக்குறாரு பாருங்களேன். கர்த்தர் ரொம்ப அழகானவருங்க. என்னுடைய பாதையில் அவர் ஐடியாலாம் சூப்பரா இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் கையோட ஒரு காளை மாட்டை கூட்டிட்டு போ, எவனாவது கேட்டான்னா பலி செலுத்த வந்து சொல்லிரு. ஐடியா எப்படி கொடுக்குறாரு பாருங்க ஆண்டவர். ரொம்ப அழகான தெய்வம் நம்ம ஆராதிக்கிறவர். அவரோடு பயணிக்க 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 அந்த அற்புதத்தை நம்ம உணர முடியும். இப்ப என்ன நடக்குது? ஒரு பலி செலுத்துறதுக்கு ஒரு காளையன் தன்னோடு அழைத்து செல்கிறார் சாமுவேல். ஈசாய் வீட்டுக்கு வந்தாச்சு. ஈசாய் வீட்டுக்கு வந்து ஈசாயுடைய குமாரர்களை செலக்ட் பண்ணணும். ஒரு முக்கியமான பொசிஷன்ல சாமுவேல் உட்கார்ந்து இருக்கிறார். ஃபர்ஸ்ட் அப்படியே வந்தார். எலியா வந்தோடனே ஜெய்ஜாண்டிக்கான ஃபிகரை பார்த்துட்டு, ஐயோ இவர் தாங்க கர்த்தர் தெரிந்தெடுத்த மனுஷன், இவனாதாக்கும் அவர் சூஸ் பண்ணிட்டாரு. உடனே கர்த்தர் இடைவிட, நோ நோ சாமுவேல், நோ. மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இவன் அல்ல, இவனை புறம்பே தள்ளி, இவனை நான் தெரிந்து கொள்ளவில்லைன்னு கர்த்தர் பேசிட்டாங்க. இந்த கதெல்லாம் நமக்கு தெரியுங்கிறதுனால நான் வேகமா போறேன். இப்ப சாமுவேல் அப்படியே ஷாக் ஆயிட்டார், ஜெர்க் ஆயிட்டார் நம்ம ஊர் பாசையில. ஏன்னா அவர் நினைச்சிருந்தாரு, ஆள் பிகரை பார்த்தோன்னே, ஜெய்ஜாண்டிக்கான ஆள் பார்த்தோன்னே இவர் தானாக்குன்னு அவர் முடிவு பண்ணாரு. ஆண்டவர் நோ சொல்லிட்டாரு. இப்ப அதுக்கு பிறகு அபினதாப் வராரு, சம்மா வராரு, அவர் வராரு, இவர் வராரு, இவர் வராரு, இவர் வராரு. 7 பேரும் வந்தாச்சு. இப்போ ஒரு நெருக்கடியான சூழ்நிலை. இந்த 7 பேர்ல ஒருத்தரை கண்டிப்பா சூஸ் பண்ணி தான் ஆகணும். ஃபர்ஸ்ட் சூஸ் தப்பாயிருச்சு. ஃபர்ஸ்ட் சூஸ் தப்பான உடனே இந்த சாமுவேல் அப்படியே ஆண்டவரோட இணைஞ்சிட்டாரு சிஸ்டர். ஏன்னா இனி இந்த 7 பேர் இல்ல, இங்க ஒருத்தனுமே இல்லைனாலும் பரவாயில்ல, கர்த்தர் சொல்லாம நான் முடிவுக்கு வரமாட்டேன்னு முடிவு பண்ணிட்டார். அப்போ வருகிற ஒரு கேள்விதான், உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா? இன்னொரு ஆழமான கேள்வி பாருங்களேன். நம்மளை கொண்டு நிறுத்தினா நம்ம என்ன செய்வோம்? 7ல ஒன்னா தான் இருக்கும். கடைசி ஆண்டவர் ஒண்ணுமே பேசலையா, கடைசி தூக்கிட்டு வந்துரு. எந்த இடத்துல லேண்ட் வாங்கணும் தெரியல பிரதர், அதனால இங்க போய் வாங்கிட்டோம். இந்த இடத்துல கல்யாணம் பண்ணணுமா பண்ண வேண்டாமான்னு தெரியல, அப்படியே போய் அந்த வீட்டில் போய் பொண்ணு பார்த்துட்டு வந்துட்டோம். இந்த இடத்துல போய் மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்துட்டோம். நிறைய நேரம் நம்ம அகப்பட்டு கொண்டு இருக்கிறோம் பாருங்க. கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பங்கள் நில குலைஞ்சு கிடைக்குது. காரணம் என்ன தெரியுமா? நம்ம ஸ்டாப் பண்ற இடத்துல ஸ்டாப் ஆகல. சாமுவேல் உஷாராயிட்டாரு. சூஸ் தப்பாயி போச்சு. இதுக்கப்புறம் ஒரு தப்பு நடக்க கூடாது. அதனால என்னானாலும் பரவாயில்ல, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா? அழகான கேள்வி இல்லை? நம்ம இப்படி கேட்டு பழகி இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நிறைய காரியத்தை சக்சஸ்ஃபுல் ஆக்கி இருந்திருக்கலாம். சில தேவையில்லாத பில்டர்ஸ்ட்டை போய் மாட்டிக்கிட்டு, தேவையில்லாத புரோக்கர்ஸ்ட்டை போய் மாட்டிக்கிட்டு, தேவையில்லாத மனிதத்தை போய் மாட்டிக்கிட்டு, தேவையில்லாத பார்ட்னர்ஸ்ட்டை போய் மாட்டிக்கிட்டு, தேவையில்லாத கொலீக்ஸ்ட்டை போய் மாட்டிக்கிட்டு நம்ம அகப்பட்டு கிடக்கிறோம் பாருங்க. அப்பதான் இந்த வார்த்தையை நம்ம எப்பொழுதுமே மனதில் வைக்கணும். உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா? ஈசாய் ஜெர்க்காயிட்டார். 7 பேரை செலக்ட் பண்ணல. இன்னொருத்தன் இருக்கிறான், ஆடு மேய்ச்சிட்டு கிடக்கிறான். எல்லாருக்கும் இளையவன் ஒருத்தன் ஆடு மேய்ச்சிட்டு கிடக்கிறான். இன்னும் ஒருத்தன் இருக்கிறான். அந்த கேள்விக்கு அப்புறம் தான் ஈசா இடத்திலிருந்து பதில் வருகிறது. எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவனை கூப்பிடுங்கய்யா, அவனை கூப்பிடுங்க, அவனை கூப்பிடுங்க. அவன் வருகிற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன். ஏன்னா கர்த்தர் எனக்கு பதில் சொல்லுகிற வரைக்கும் இந்த இடத்தை விட்டு எழும்ப மாட்டேன். இந்த ஒரு வைராக்கியத்தை கர்த்தர் இன்னைக்கு நம்ம எதிர்பார்க்கிறாங்க சிஸ்டர். யோசித்து பார்ப்போமே. டக்கு புக்குன்னு முடிச்சுட்டு வேலையை முடிங்க பிரதர் அப்படி நம்ம சொல்லுவோம்ல. சீக்கிரமா வேலையை முடிச்சுட்டு தூர போயிடணும் பிரதர் அப்படி நம்ம சொல்லுவோம். இல்லைங்க, கர்த்தர் சொல்லுகிற வரைக்கும், கர்த்தர் என்னை அனுப்புகிற வரைக்கும், கர்த்தர் அனுமதி கொடுக்கிற வரைக்கும், கர்த்தர் ஓகே சொல்ற வரைக்கும் நான் இந்த இடத்துல எழும்ப மாட்டேன். இந்த இடத்தை விட்டு எழும்ப மாட்டேன். யாக்கோபுக்கு பாருங்க, யாக்கோபுக்கு பாருங்களேன். அன்னைக்கு யாக்கோபு அம்மா ரெபேக்கால் 2 குழந்தைகள் வயிற்றுக்குள்ள போராடிக்கிட்டு கிடக்குது. ஆண்டவரிடத்துல போய் விசாரிக்கிறாங்க, என்ன ஆண்டவரே உள்ள ஒரே சண்டையா இருக்குதுன்னு கேட்ட உடனே அப்பா சொல்றாங்க, அது 2 குழந்தைகள் உள்ள இருக்கிறாங்க, இளையவனை மூத்தவன் சேவிப்பான்னு சொல்லிட்டாங்க. அப்ப இவங்க என்ன பண்ணிருக்கணும்? இளையவன் தான் ஆசீர்வாதத்துக்குரியவன் சொல்லி பிறந்த உடனே ஆசீர்வாதம் பேர் வச்சிருந்துருக்கணும். அம்மா பேர் வச்சுட்டாங்க, எத்தனை வச்சுட்டாங்க. யோசித்து பார்த்துருக்குறோமா?
ஏற்கனவே அவங்களுக்கு தீர்க்க தரிசனம் வந்திருக்குது, இளையவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்லி ஆசீர்வாதம் பேர் வைக்கிறதுக்கு அவளை எத்தனை வச்சுட்டாங்க, யாக்கோபுன்னு வச்சுட்டாங்க. அது ஏன் அப்படி வச்சாங்கன்னா 96 வயசுல இன்னைக்கு நம்ம செத்து போயிருவோம்னு ஒரு 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 பொசிஷனுக்குள்ள வரும்போது யாக்கோபு பிந்தி தனித்திருந்து கர்த்தரத்துல கதறாரு, நீங்க என்ன ஆசீர்வதித்தாலும் இல்லையோ உண்மை விட மாச்சேன் ஆண்டவரே, நான் ஒன்றே இல்லை ஆண்டவரே, என்னை நீங்க தொடரணும் ஆண்டவரே, என்னை இங்க ஆசீர்வதிக்கணும், இல்லைன்னா நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன்னு சொல்லி கதறினார் பாருங்க. அப்போ கர்த்தர் இடைப்பட்டு உன் பேர் இஸ்ரவேல் எனப்படுவதாக. ஏன் அதை ரெபேக்கால்ட்டே சொல்லியிருக்கலாம்ல, அன்னைக்கு எனக்கு 2 பிள்ளைங்கள் இருக்கும்போதே 2 பேருக்கும் பேர் வச்சிருந்து அன்னைக்கு கர்த்தர் சொல்லியிருக்கலாம்ல. இல்லைங்க, நம்ம ஃபுல்லா சரண்டர் ஆகிற வைக்க. ஐயா ஆராதனை வேலை சொல்லாங்க, நம்ம நத்திங் நான் ஒண்ணு இல்லைன்னு விழுகிற வரைக்கும் கர்த்தர் நம்மளை எதிர்பார்த்துட்டே இருப்பார். அதுதான் அந்த கேள்வியின் ஆழம். சாமுவேல் நினைச்சிருந்தா இன்னொருத்தரை கூட அங்க சூஸ் பண்ணி இருந்துக்கலாம். இல்ல என் கர்த்தர் சொல்லுகிற வரைக்கும், கர்த்தர் பதில் தருகிற வரைக்கும், கர்த்தரை தெரிந்து கொள்கிறவனை நான் பார்க்கிற வரைக்கும் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன் என்று கேட்கப்பட்ட கேள்விதான், உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா? இன்னைக்கு நம்ம ஒரு தீர்மானத்துக்குள்ள வருவோம். நீங்க சொல்லாத எதையும் நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத, நீங்க விரும்பாத, நீங்க எதிர்பார்க்காத எந்த ஒரு அனுபவங்களுக்குள்ள என் வாழ்க்கை போக கூடாது ஆண்டவரே. நம்ம சொல்லுவோம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. இந்த ராத்திரி வேளையில சொல்லலாமா, ஆண்டவரே நீங்க சொல்லாத எந்த அடுத்த நகர்வுக்குள்ளே நாங்க போக மாட்டோம் ஆண்டவரே. கர்த்தர் அனுமதிக்காத எந்த ஒரு செயல்பாடுகளும் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, என்னுடைய அலுவலக வாழ்க்கைக்குள்ள நுழைந்து விடாதபடி இந்த ராத்திரியிலே கர்த்தர் நிறுத்தி போடுங்க ஆண்டவரே. உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா? நம்ம ஜெபத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சாமுவேல் சொல்லுவார் 12ஆம் அதிகாரத்துல, ஐயா நான் உங்களுக்காக ஜோம் இல்லைன்னா நான் பாவம் செஞ்சிருவேன் ஐயா. சாமுவேலுடைய ஸ்டேட்மெண்ட் 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, உங்களுக்காக நான் ஜெபிக்கலன்னா நான் பாவம் பண்ணிடுவேன். அந்த ஜெபம் தாங்க சாமுவேலை இந்த இடத்துல வந்து நிறுத்திச்சு. இன்னைக்கு கர்த்தர் ஒரு ஜெப வாழ்க்கை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் ஒரு பிரியமுள்ள ஜெப வாழ்க்கை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இரண்டாவது ஒரு கேள்வி பார்ப்போமா? இரண்டாவது ஒரு கேள்வி, யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம். எல்லா தேவ பிள்ளைகள் திருப்புங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 46வது வசனம் வாசிப்போமா? எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்தூரிலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமோ என்றான். சூப்பரான கேள்வி இல்ல? சூப்பரான கேள்வி. நாசரேத்தூரிலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமோ? ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிலிப்பு வராரு. பிலிப்பு வந்து, ஐயா தீர்க்கதரிசிகளிலே எழுதியிருக்கிற மேசியாவை நாங்கள் கண்டோம், நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசியிலும் எழுதியிருக்கிறவரை கண்டோம், அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தூரானுமாகிய இயேசு என்றான். பிலிப்பு வந்து சொன்ன உடனே இந்த நாத்தான்வேல் கேட்கிறாரு, ஐயா மேசியா வருவார் உண்மைதான், மோசே தீர்க்கதரிசிகள் எழுதின ஆகமத்தில் சொல்லப்பட்ட மேசியா நிச்சயமாக வருவார் உண்மைதான். ஆனா மேசியா எங்க இருந்து வரணும் தெரியுமா? பெத்லேஹேம்ல இருந்து வரணும். அவர் தாவீதின் வம்சத்திலிருந்து வரணும். அவர் தாவீதின் வேரும் ஈசாயின் அடிமரமா இருக்கணும்னு சொல்லி நாத்தான்வேலுக்கு தெரியும். ஆனா பிலிப்பு சொல்றாரு, அவர் நாசரேத்தூரில் இருந்து வந்தார். அப்ப எவ்வளவு கிளவரான, எவ்வளவு கான்சியஸான கேள்வி பாத்தீங்களா? ஏன்னா நாத்தான்வேல் தேவனுடைய வார்த்தைகளோடு இணைந்திருந்த மனுஷன். அவருக்கு நியாயப்பிரமாணம் தெரியும், வார்த்தைகள் தெரியும், தீர்க்க தரிசனங்கள் தெரியும். மீகா எழுதின தீர்க்க தரிசனத்துல 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் என்ன சொல்லுது? எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேமே சொல்லி முடிங்க. கிறிஸ்துமஸ் சீசன்ல உள்ள வசனம் இல்ல? சொல்லுங்க தேவ பிள்ளைகள் சொல்லுங்க. எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதா இருந்தாலும் இஸ்ரவேலை ஆள போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அப்ப என்ன சொல்லப்பட்டிருக்குது? மேசியா பெத்லகேம்ல இருந்து தான் வரணும். நீ என்ன நாசரேத்துன்னு சொல்ற? ஆக்சுவலி அவர் பெத்லகேம் ஊரை சேர்ந்தவர் தான், நாசரேத்தூர்ல வளர்ந்தார், அதனால அவர் ஜீசஸ் ஆஃப் நாசரேத்னு அழைக்கப்பட்டார். ஆனா அந்த கேள்வி அழகான கேள்வியில இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த கேள்வி நிச்சயமா கேட்கணும். இன்னைக்கு நீங்க டிவியை திறந்தீங்கன்னா, யூடியூபை பார்த்தீங்கன்னா, கள்ள உபதேசங்களும் துரு உபதேசங்களும் பெருகி கிடக்குது. வசனத்தை தங்களுக்கு ஏற்றார் போல வளர்ச்சி, தங்க விரும்புகிறபடி பேசி, தங்களுடைய ஊழியத்துக்கு ஏற்றார் போல வளர்ச்சி, இல்லைன்னா தங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்றார் போல வளர்ச்சி இன்னைக்கு திரித்து அதை குழப்பி கொண்டிருக்கிற ஒரு பெருங்கூட்டம் இருக்குது. அப்போ இது சரியான வார்த்தை, இது வேதத்துக்கு புறம்பானதுன்னு சொல்லி நமக்கு கண்டுபிடிக்க தெரியணும். சாமுவேலை பார்த்தோம், ஒரு அன்காம்ப்ரமைஸுக்குள்ள அவர் வரவே இல்லை.
அவர் காம்ப்ரமைஸ்ல வரவே இல்லை. கர்த்தர் சொல்லுகிற வரைக்கும் இந்த இடத்தை விட்டு எழும்ப மாட்டேன் என்று அவர் தன்னுடைய ஜெப வாழ்க்கையில உறுதியா இருந்தார். நாத்தான்வேல் தன்னுடைய வசனத்துல உறுதியா இருக்கிறார். இந்த வசனத்தின் உறுதியா இருக்கிறதுக்கு தான் கர்த்தர் நம்மளை இன்னைக்கு அழைச்சிட்டு வந்திருக்காங்க சிஸ்டர். அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அந்த சத்தியம் எப்படி சொல்லுச்சு, இந்த பைபிள் காலேஜ் சொல்லுச்சு. நோ, என் பைபிள் என்ன சொல்லுது? எனக்கு பெத்லகேம்ல இருந்தா இயேசு வருவாருன்னா பெத்லகேம்ல தான் வருவாரு. நாசரேத்துல இருந்து வந்தாருன்னா நான் கொஸ்டின் கேட்க தான் செய்வேன். அழகான நாத்தான்வேல்ல, நாத்தான்வேலை பார்த்தா கர்த்தர் சொல்றாங்க, கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். கபடற்றவனா என்ன அர்த்தம்? ஆவியானவரோடு இணைந்திருந்த ஒரு நாத்தான்வேல். எவர்களுடைய ஆவியில் கபடம் இல்லாது இருக்கிறதோ அவர்கள் பாக்கியவான்கள். உத்தமன்னா யாரு? கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தானாகிய இந்த நாத்தான்வேல் பாக்கியவான். இஸ்ரவேலன் என்றால் யாக்கோபு இல்ல, இஸ்ரவேலன் என்றால் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அதுதான் இந்த நாத்தான்வேல். இந்த அனுபவத்தை தான் இன்னைக்கு கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறாங்க சிஸ்டர். இந்த அனுபவத்தை எதிர்பார்க்கிறாங்க. நாத்தான்வேலை போல ஒரு அற்புதமான வாழ்க்கை இன்னைக்கு கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறா. வசனத்தோடு இணைந்து இருக்கிறோமா? அந்த நாட்கள்ல யூத பெண்கள் கன்சீவ் ஆயிட்டாங்கன்னா அந்த கன்சீவான சகோதரி கர்ப்பவதிகள்லாம் மரத்துக்கடியில் அத்தி மரத்துக்கு கீழே உட்கார்ந்து வார்த்தைகளை தியானிப்பாங்களாம். பிரமாணங்களை குறித்து, வார்த்தைகளை குறித்து, கட்டளைகளை குறித்து அப்படியே உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்களாம். அப்படி டிஸ்கஸ் பண்ணிட்டு நாத்தான்வேல் அம்மாவும் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. நாத்தான்வேல் வயிற்றுக்குள்ள இருக்கும்போதே இந்த வார்த்தைகள்லாம் அவருக்கு தெரியும். இப்ப அவரும் பாருங்க அந்த வார்த்தையோடு இணைந்திருந்த ஒரு தேவ மனுஷன். ஆண்டவர் பார்த்த உடனே ஒரு அற்புதமான சர்டிபிகேட் பாத்தீங்களா? இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். யாருக்காவது இப்படி இருக்குதா? காரணம் என்ன? வசனத்தோடு இணைந்திருந்த மனுஷங்க. அதனால அந்த கர்த்தர் இன்னைக்கு எதிர்பார்க்கிறார், வார்த்தைகளோடு இணைந்திருங்க. கள்ள உபதேசங்களும் துர் உபதேசங்களுக்கும் பொய்யான போதனைகளுக்கும் நம்மளை விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளணும். இன்னைக்கு வாலிப சமுதாயமா இருக்கலாம், நம்ம வீட்டை விட்டு ஹாஸ்டல்ல இருக்கிற, வெளியூர்ல இருக்கிற பிள்ளைகள், ரூம்ல இருக்கிற பிள்ளைகள் இன்னைக்கு சத்தியத்தில் தடுமாறிட்டு கிடக்கிறத பாக்குறாங்க. அங்க நல்லா இருக்குது, இங்க நல்லா இருக்குது. நோ, இந்த வசனத்தை தாண்டி, இந்த சத்திய வேதாகமத்தை தாண்டி பேசப்படுகிற எந்த உபதேசங்களும் துர் உபதேசங்கள். நம்ம இன்னைக்கு தற்காத்து கொள்ளணும். அதுக்கு தான் கர்த்தர் நம்மளை இன்னைக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. இந்த கேள்விகள் நமக்குள்ள எழும்பணும். நாசரேத்தூரில் இருந்து ஏதாவது நன்மை உண்டாக கூடுமோ? அதுக்கான விளக்கம் கிடைச்சது. நாத்தான்வேல் அக்செப்டட். நாத்தான்வேல் ஊரு கானா ஊர். அந்த கானா ஊர்ல தான் கல்யாணத்துக்கு ஏசப்பா போறாங்க. அந்த ஏசப்பா ஊழியத்தை ஆரம்பிச்சு 3வது நாள்ல நாத்தான்வேலை சந்திக்கிறாங்க. 5வது நாள்ல கல்யாணம் நடக்குது. நாத்தான்வேல் வீட்டுக்கு தான் ஏசப்பா கல்யாணத்துக்கு போயிருக்காங்க. எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. நம்ம ஆண்டவரோட இணைஞ்சிருந்தா ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர். ஆண்டவரோட இணைஞ்சிருந்தா ரொம்ப அற்புதமானது வாழ்க்கை. நாத்தான்வேல் தான் 12 சீஷில் ஒருவனாகிய பர்த்தலமேயு நாத்தான்வேல். நம்ம தோமா இந்தியாவுக்கு வந்தார் சொல்றோம்ல, நாத்தான்வேலும் கொஞ்ச நாள் இந்தியாவில் ஊழியம் செஞ்சாரு. கோவா, மகாராஷ்டிரா, அந்த கொங்கணி கடற்கரையில ஒரு சில நாட்கள், ஒரு சில மாதங்கள் தங்கியிருந்து ஊழியத்தை நிறைவேற்றின ஒரு அற்புதமான தேவனுடைய சீஷனாகிய பர்த்தலமேயு வந்ததுதான் இந்தியாவுக்கு வந்திருக்கிறாரு. அதுக்கு பிறகுதான் இங்க இருந்து அர்மேனியாவுக்கு அவர் போனாரு. காரணம் என்ன தெரியுமா? அந்த கேள்வி. நம்முடைய சந்ததி நல்லா இருக்கும் சிஸ்டர், நம்முடைய சந்ததி நல்லா இருப்பாங்க பிரதர். ஆண்டோடைய வார்த்தைகளோடு இணைந்திருங்க, கர்த்தர் உங்களை நடத்துவார். நேற்று நான் ஐயாட்ட பேசிட்டு இருக்கும்போது, நேற்று நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டேன்ல, இந்த லெந்த் டேஸ்ல பைபிள் வாசித்து ஐயா சொன்னாங்க, நிறைய பேர் இதுல பங்கெடுத்திருக்கீங்க, 115 பேர்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம் பாருங்களேன். கர்த்தருக்கு பலமான ஒரு காரியத்தை நம்ம செய்ய போறோம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. வசனத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். நாசரேத்தூரில் இருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமோ? இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, இந்த வசனத்தின் மேல எனக்கு வாஞ்சே தாங்க ஆண்டவரே. நிறைய நேரம் குழப்புகிறவர்களும், ஏமாற்றுகிறவர்களும், வஞ்சிக்கிறவர்களும் பெருகி போன இந்த உலகத்துல, கடைசி நாட்கள்ல எல்லாருடைய அன்பும் தணிந்து போகிற இந்த நாட்கள்ல, கள்ள தீர்க்கதரிசிகளும் வஞ்சகர்களும் பெருகி போன இந்த நாட்கள்ல நம்முடைய வசனத்தின்படி நடக்கிறதுக்கு கிருபை தந்துருங்கப்பா. எங்க பிள்ளைகள் உடைய வசனத்தின்படி நடக்கட்டும்பா. எங்க பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்ற சந்தோஷத்தை பார்க்கணும். எனக்கு வேறு பெரிய சந்தோஷம் இல்லையப்பா. என் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருப்பதாக, என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடப்பார்களாக. நம்ம ஆசைப்படும் பொழுதுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாங்க. ரொம்ப கவனமா அந்த கொஸ்டினை நீங்க ஹேண்டில் பண்ணுங்க. வசனத்தின்படி வாழ்கிற வாழ்க்கை மிக 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 அற்புதமானது. 3வது ஒரு கேள்வி பாருங்களேன். 3வது ஒரு கேள்விக்கு நேர நம்ம போகலாம். ஒன்னு ராஜாக்களின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 7வது வசனம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 22ஆவது அதிகாரம் 7வது வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? பின்பு யோசபாத், நாம் விசாரித்து அறிகிறதற்கு இவர்களை அல்லாமல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி
வேறே யாராகிலும் இல்லையா என்றான். பின்பு யோசபாத், நாம் விசாரித்து அறிகிறதற்கு இவர்களை அல்லாமல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி வேற யாராகிலும் இங்கே இல்லையா என்று கேட்டான். அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது? ஆகாப் எசபேலுடைய கிரியைகளுக்குள்ளே தன்னை விற்று போட்ட ஒரு பிசாசுடைய செயல்பாடுக்குள்ள இருக்கிறான். இந்த யோசபாத் கர்த்தருடைய மனுஷன். வசனம் சொல்கிறது கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார் இருக்குது. யோசபாத் கர்த்தருக்கு என்று பலத்த காரியத்தை செய்த தேவ மனுஷன். என்ன பிரச்சனைனா, இந்த ஆகாப் வீட்டில் போய் சம்பந்தம் எடுத்துட்டான். ஆகாப்புக்கும் ஏசபேலுக்கும் பிறந்த அத்தாலியால இந்த யோசபாத்து தன் மகனாகிய யோவாசுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டார். சம்பந்தியாயாச்சு, ரெண்டு பேரும் சம்பந்தி. இப்போ ஒரு நாள் ரெண்டு பேரும் அங்கே உட்காந்து இந்த யோசபாத்து ஆகாபு கிட்ட போயிருக்கிறார். போயிருக்கும்போது சம்பந்தியை பார்த்து ஆகாப் கேட்குறான், நம்ம யுத்த களத்துக்கு போகலாம், யுத்தம் போகலாம், யுத்தத்துக்கு நீர் வாரியரா அப்படின்னு கேட்குறான். யோசபாத் தேவ மனுஷன்ல, சம்பந்தம் கலந்தாச்சு. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் அப்படிதான் செதறிட்டு கிடக்குது. தேவையில்லாத அந்நிய நுகத்தில் பிணைப்பட்டு அவங்கள கல்யாணம் பண்ணோம், இவங்கள கல்யாணம் பண்ணோம், என் பொண்ணு இவங்கள தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிச்சு, என் பையன் இவங்களான்னு சொல்லி இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பங்கள் நில குலைஞ்சு கிடக்கிறத பார்க்குறோம். நான் ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம ஜெபங்கள் தான் சிஸ்டர் இதெல்லாம் மாற்றும். நம்முடைய கண்ணீர்கள், நம்முடைய ஏக்கங்கள், நம்முடைய போராட்டங்கள், நம்முடைய மனம் திரும்புகள் தான் இதெல்லாம் மாற்றும். நாளைக்கு குடும்ப கூடுகையில் நம்ம இதை குறித்து இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்த்து நம்ம ஜோம் பண்ண போகிறோம். விசேஷமாக நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய சந்ததிகளுக்காக நாளைக்கு நம்ம ஜோம் பண்ண போகிறோம். இப்போ சம்பந்தம் கலந்தாச்சு. கேள்வி கேட்குறான், யுத்தத்துக்கு போமான்னு சொல்லி. அப்போ யோசபாத் கேட்குறான், ஐயா யுத்தத்துக்கு போவோம், கரெக்டு தான், கர்த்த இடத்துல விசாரிச்சுட்டு போயிடுவோம், ஏதாவது தீர்க்கதரிசியை கூப்பிட்டு யுத்தத்துக்கு போகலாமா வேண்டாமான்னு விசாரிப்போன்னு யோசபாத் சொல்கிறான். உடனே ரைட் ஓகே அப்படின்னு சொல்லி ஆகாபுக்கு வந்து தீர்க்கதரிசிகளை கூப்பிட்டுட்டான். ஒரு தீர்க்கதரிசி இல்லை, ரெண்டு தீர்க்கதரிசி இல்லை, மூணு தீர்க்கதரிசி இல்லை, 4 தீர்க்கதரிசி இல்லை, 400 தீர்க்கதரிசிகள் வந்துட்டாங்க. யாருக்கு? ஆகாப் கூட்டோடனே வந்துட்டாங்க. வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீர் யுத்தத்துக்கு போம், நீங்க தான் ஜெயிப்பீங்க, நீர் யுத்தத்துக்கு போம், ஆகாப் ராஜாவே நீர் யுத்தத்துக்கு போம் 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 போம்னு 400 பேர் தீர்க்க தரிசனம் சொல்றானுங்க. ஐயோ, நம்மளாம் ஒரு தீர்க்க தரிசனம் பார்த்து டபக்குன்னு விழுந்துருவோம் பார்த்துருக்கீங்களா? அதே போல இங்க 400 பேர் வந்து சொல்றானுங்க. இதெல்லாம் அப்படியே வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு யோசபாத். அப்படியே பார்த்துட்டே இருக்கிற தேவ மனுஷன் சொல்றாரு, இவர்களை தவிர விசாரித்தறிகிறதற்கு கர்த்தருடைய தீர்க்கதரிசி யாராவது இருக்காங்களா? இந்த 400 பேரும் ஃப்ராடுன்னு கண்டுபிடிச்சார் யோசபாத். எவ்வளவு நல்ல மனுஷன் பாருங்க. அதுதாங்க கர்த்தரோடு நடக்கிற அனுபவம். என்ன ஒரு கேள்வி வந்தாலும் நாசரேத்தூரில் இருந்து நன்மை உண்டாகுமா வசனம் தெரிஞ்சது, கேள்வி கேட்டாரு. அவர் ஜெபிச்சிட்டு இருந்தாரு, தேவ சித்தத்தை மீறி நான் ஒன்னும் செய்ய மாட்டேன்னு சொல்லி அமைதியாயிட்டாரு சாமுவேல். இங்க யோசபாத்து ஆவியானவரோடு இணைந்திருந்த மனுஷன். இந்த 400 பேரும் ஃப்ராடு பசங்கடாங்கிறத கண்டுபிடிச்சிட்டாரு. இவர்களை தவிர விசாரித்தறிகிறதற்கு கர்த்தருடைய தீர்க்கதரிசி வேற யாராகிலும் இல்லையா? ரொம்ப அற்புதமான கேள்வி பாருங்களேன். அதுக்கு பிறகு மீகாயா அழைக்கப்படுறாரு. அவர் வந்து நீங்க போவீங்க, சொல்லி முடிஞ்சிருவாங்க, கதை முடிஞ்சிச்சுன்னு உண்மையான தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு போயிட்டார். இதுதாங்க இன்னைக்கு கிறிஸ்தவத்துக்கு வேணும். அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அதை சொன்னாங்க, இதை சொன்னாங்க, அங்க போய் லேண்டை வாங்கணும், இங்க போய் கல்யாணம் பண்ணணும், அதை செஞ்சோம், இதை செஞ்சோம். இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பங்கள் திணறிட்டு கிடக்கு. காரணம் என்ன தெரியுமா? புறப்படுகிற வார்த்தை, தேவனுடைய மனுஷன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை தானா? இவன் உண்மையான தீர்க்கதரிசி தானா? இவனிடத்துல கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறாரான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மகிட்ட ஆவியானவர் இல்லை. அவங்கள பத்தி விடுங்க, அவங்ககிட்ட ஆவியானவர் இருக்காங்க இல்லைங்கிறதெல்லாம் செகண்டரி. ஆப்போசிட்ல பேசுகிற ஆளு கர்த்தருடைய மனுஷனா இல்லையாங்கிறது செகண்டரிங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நாம ஆவியானவரோட இருக்கணும், அதுதான் முக்கியம். கிறிஸ்தவம் என்பது ரொம்ப மென்மையானது சிஸ்டர், உணர்வுகள் நிறைந்தது. தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு உண்டு பண்ணினவர்களை நம்முடைய கண் காணவும் இல்லை, நம்முடைய காது கேட்கவும் இல்லை, நம்முடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஆனால் ஆவியானவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார், தேவனுடைய ஆலயங்களையும் அறிந்து வைத்திருக்கிறார். இந்த ஆவியானவரோடு நடக்கிற அனுபவத்துக்குள்ள நம்ம வந்துடணும் சிஸ்டர். இந்த ஆவியானவரோடு நடக்கிற அனுபவங்களுக்குள்ள நம்ம வந்துடணும் பிரதர். இந்த லெந்து காலங்களுக்குள்ள போகிறதுக்குள்ள, இன்னும் நிறைய வார்த்தைகளை நம்ம கேட்கறதுக்குள்ள, இன்னைக்கு தேவ சமூகத்தில் விழுந்து என்ன நீங்க நடத்திருங்கப்பா. சங்கீதம் 143:10 தாவீது கதறாரு, ஆண்டவரே நீரே என் தேவன், உடைய நல்ல ஆவியானவர் என்னை செம்மையான பாதையில நடத்திருங்கப்பா, என்னை நேர்வழியில நடத்திருங்கப்பா. ஜெபத்தை பார்த்தீங்களா? சங்கீதம் 51 தாவீது கதறாரு, உடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதையும் ஆண்டவரே, அப்பா என்னுடைய பரிசுத்த ஆவியை எடுத்துக்கொள்ளாதையும்.
இதுதாங்க கிறிஸ்தவம். யாராவது உங்களுக்கு வேற எதையாவது சொல்லி கொடுத்தாங்கன்னா நம்பாதீங்க, அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லிருங்க. ஏதாவது ஊழியக்காரன் வந்து உங்களை வேறு திசையில திருப்பினானா அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லுங்க. இந்த வேதம் சொல்லுகிறபடி ஆவியானவர் நம்மளை நடத்துகிறபடி நடந்து விடுகிறதற்கு நீங்களும் நானும் கரம் பிடிக்கப்பட்டிருக்கோம். அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அவங்க பெரிய ஆள் பிரதர், அவங்க பெரிய போஸ்டிங்ல இருக்காங்க. நோ, என் கர்த்தர், என் தெய்வம், என்னை அழைத்தவர், என்னை பிரித்தெடுத்தவர், எனக்காக தம்முடைய ஜீவனுள்ள ரத்தத்தை சிந்தின அன்பு தகப்பனவர், அவரோடு இணைந்திருப்பது தாங்க கிறிஸ்தவம். நான் அடிக்கடி சொல்லுவேன், நமக்கு பாடுகள் உண்டு, போராட்டங்கள், கண்ணீர்கள் உண்டு. அப்பயா இந்த பிரச்சனை வருது, அப்பயா இந்த பாடுகள் உண்டு. அது இன்னும் நெருங்கி சேர்கிறதற்கு. உங்க வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை வருதா, நீங்க ஏதாவது கண்ணீர் வழியா கடினமான பாதைகளை சந்திக்கிறீங்களா, ஒரு காரியத்தை மறந்துடாதீங்க, உங்களை கர்த்தர் இன்னும் பலமா ஆசீர்வதிக்க போறாருன்னு அர்த்தம். நான் நேற்று சொன்னேன், சிக்கலாகல மட்டும் தாவீது குடிசை எரியலன்னா தாவீதுக்கு கொள்ள கிடைச்சிருக்காது. யோபு கிட்ட மட்டும் பிசாசு வாலாட்டாம இருந்தான்னா அவர் அமைதியா இருந்திருப்பாரு. இப்ப ரெட்டத்தினே ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு போயிட்டாரு. 70 வயசுல சாக வேண்டியது இன்னும் 140 வருஷம் வரைக்கும் உட்கார வச்சது அந்த பிசாசு. அதனால பயப்படாதீங்க. பிரச்சனை வருதா சந்தோஷப்படுங்க, பிரச்சனை வந்தா ஸ்தோத்திரம், ரொம்ப வந்து அல்லேலியா ஸ்தோத்திரம் சொல்லுங்க. கிறிஸ்தவம் என்பது அற்புதமானது, கிறிஸ்தவம் என்பது அற்புதமானது. தேவனோடு பயணிக்கிற வாழ்க்கை அழகானது. போராட்டம் இருக்குது, பிரச்சனை இருக்குது, ஐயோ ஐயோன்னு யாராவது சொன்னாங்கன்னா நம்பாதீங்க. இந்த வார்த்தை சொல்கிறது, ஆவியானவரோடு நடந்து, ஆவியானவரோடு இணைந்து, ஆவியானவரோடு செயல்படுகிற வாழ்க்கை ரொம்ப அழகானது சிஸ்டர். எவ்வளவு சூப்பரான மனுஷன் பார்த்தீங்களா. ஒரு தீர்க்க தரிசனம் வந்தாலே இந்த பொண்ணை தான் உங்களுக்கு காட்டுறாரு சிஸ்டர், இந்த பையனை தான் உங்க பொண்ணுக்கு கர்த்தர் என்கிட்ட காட்டினாரு. நேத்து நான் ஜோம்னிட்டு இருந்தேன்னா என் முகத்துல நீங்க தான் வந்தீங்க, என் முகத்துல நீங்க வரலையே. ஆவியானவரோடு இணைந்து இருக்கிற அனுபவத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். 400 தீர்க்கதரிசிகளுக்கு முன்பதாக நெஞ்ச நிமித்திட்டு பாத்தீங்களா, அவன் தாங்க தேவ மனுஷன், அவன் தான் தேவ மனுஷன். இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தம் உள்ள வாழ்க்கைக்கு நேராதான் கர்த்தர் என்ன உங்களை எதிர்பார்க்கிறார். அப்படி சொல்லுங்களேன், எல்லாரும் கண்களை மூடி. ஆவியானவரே அன்பு செய்கின், எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க கொஞ்ச நேரம். ஆவியானவரே அன்பு செய்கின், சொல்லுங்க சொல்லுங்க. பிதாவே, பிதாவே ஆராதிக்கின்றோ, இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோ, ஆவியானவரே அன்பு செய்கின்றோ, ஆவியானவரே அன்பு செய்கின்ற, இந்த இடம் முழுவதும், இந்த இடம் முழுவதும் நிரப்பிடுங்கப்பா. ஆவியானவரே அன்பு செய்கின்றோ, அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே அசைவாடும், எல்லாரும் இணைந்து, எல்லாரும் இணைந்து. எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட். தூய்மையின் ஆவியே இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே, எங்கள் இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே, இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. எங்களோடு வாங்க ஆவியானவரே, எங்களோடு கூட வந்து தங்கிருங்கப்பா. நல்ல ஆவியானவர் எங்களை செம்மையான பாதையில நடத்துங்க ஆண்டவரே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு
சொல்லுங்க அப்படியே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்ச நேரம் ஆண்டவர் நம்மளை எதிர்பார்க்கறாங்க சிஸ்டர். உங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க பிரதர், உங்க ஆழத்திலிருந்து சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர், கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க. நாங்க உங்களோட இணைஞ்சிருக்கட்டும்பா. பரிசுத்த ஆவியானவரோடு இணையாத வாழ்க்கை அது வெறுமை. பரிசுத்த ஆவியானவர் இல்லாத கிறிஸ்தவம் அது வெறுமை. பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து ஹல்லேலூயா 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 சொல்லுங்க 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 சொல்லுங்க. ஆவியானவரே அன்பு அன்பு செய்கின்றோம். ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். அன்பு செய்கிறோம்பா. we love you lord, we love you lord, we love you lord. யோசபாத்தின் தேவன் எங்கள் தேவன், தாவீதின் தேவன் நீர் எங்கள் தேவன். ஆண்டவரே எங்களோட நடத்துங்க, இந்த நல்ல பாதையில எங்களை நடத்துங்க இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென் ஆமென். அப்ப நம்ம பார்த்தோம் சாமுவேல் இடத்துல ஒரு ஜெப வாழ்க்கை, நாத்தான்வேல் இடத்துல ஒரு வார்த்தையில வாழ்கிற ஒரு வாழ்க்கை, இந்த யோசபாத்திடையில ஆவியானவரோடு இணைந்திருந்த ஒரு வாழ்க்கை. சம்பந்தம் கலந்துட்டாருதான். அந்த நேரத்துல ஆகாபிடத்திலே மயங்கி தன்னுடைய ஸ்தானத்தை இழந்து போன யோசபாத்து தான் அவர் கர்த்தருடைய கிருபையினால தப்பிச்சுக்கிட்டார். நம்ம கூட அப்படி நிறைய நேரம் மாட்டியிருக்கோம்ல, நிறைய இடத்துல மாட்டிட்டோம். ஆனா மறுபடியும் கர்த்தர் கிருபை தருகிறதுக்கு தான் இன்னைக்கு நம்மளை கூட்டிட்டு வந்திருக்கிறார். நாலாவது கேள்வியை பாருங்களேன், இன்னொரு அழகான கேள்வி. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். அப்போது அதன் தமக்கை பார்வோனின் குமாரத்தியை நோக்கி, உமக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி எபிரேய ஸ்திரீகளில் பால் கொடுக்கிற ஒருத்தியை நான் போய் உம்மிடத்தில் அழைத்து கொண்டு வரட்டுமா? பால் கொடுக்கிற எபிரேய ஸ்திரியை நான் அழைத்து கொண்டு வரட்டுமா? மிரியமுடைய கேள்வி ரொம்ப அற்புதமானது சிஸ்டர். ரொம்ப 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 அற்புதமான கேள்வி. மிரியமுக்கு வயசு என்ன? 8ல இருந்து 10 இருக்கும், இல்லைன்னா 6ல இருந்து 9க்குள்ள இருப்பாங்க. மிரியம் சின்ன பொண்ணு. இப்போ மோசே 3 மாதம் ஒளித்து வைக்கப்பட்டிருக்கிறார். மோசே இதுக்கப்புறம் வளர்க்க முடியாதுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டு பெட்டியில வளர்த்தி நாணலுக்குள்ள கொண்டு வச்சாச்சு. நம்ம படங்கள்லாம் பார்ப்போம், அது அப்படி இப்படி அப்படிலாம் போகாது, அங்கேயே தான் இருக்கும். நாணலுக்குள்ள கொண்டு வச்சுட்டு இந்த மிரியம் தூரத்துல இருந்து என்ன நடக்குதுன்னு பாக்குறாங்க. அந்த வார்த்தையை பாருங்க. 3வது வசனம். அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல் ஒரு நாணல் பெட்டி எடுத்து அது பிசினும் கீழும் பூசி அதில் பிள்ளையை வளர்த்தி அது நதியோரல் நாணலுக்குள்ள வைத்தால். 4வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அதற்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படிக்கு அதன் தமக்கை எங்க நின்னாங்களாம்? தூரத்துல. இப்ப இவங்க நின்று பார்த்துட்டே இருக்காங்க. குட்டி பிள்ளைங்க, சண்டே ஸ்கூலுக்கு போற பிள்ளை, நம்ம பாசையில குட்டி பிள்ளை. தமக்கை அக்கா என்ன நடக்கும்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் பார்வோனுடைய குமாரத்தை ஸ்நானம் பண்ண வராங்க. வந்துட்டு அந்த டாலல் பெட்டியை அவங்க தாதிகள் பார்க்குறாங்க, எடுத்துட்டு வர சொல்றாங்க. பெட்டியை எடுத்துட்டு வந்தாச்சு. பெட்டியை எடுத்து திறந்து பார்த்தால் அது எபிரேய குழந்தைங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன்னா எகிப்து கானானியருடைய வம்சத்தில் வந்தவங்க, கூஸ் மிஸ்ராயிம் அவங்க வம்சத்தில் வந்தவங்க, அவங்க நீக்ரோவா இருப்பாங்க. ஆனால் இந்த பிள்ளை வெள்ளைன்னு இருக்கு, யூத பிள்ளை. இந்த பிள்ளையை பார்த்தோன்னே, லேவி கோத்திரத்துடைய பிள்ளை பார்த்தோன்னே இது எபிரேய பிள்ளைன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த பார்த்து இது எபிரேய பிள்ளை அப்படின்னு சொல்றதுக்குள்ள மிரியாம் ஓடியே வந்துட்டாங்க. எங்கேயோ இருந்த குட்டி பாப்பா, தூரத்தில் நின்ன குட்டி பாப்பா இந்த பார்வோனுடைய குமாரத்தியை யோசிக்கவே விடல. உடனடியாக ஒரு கேள்வி வருகிறது, இந்த பிள்ளையை வளர்க்கும்படி நான் பால் கொடுக்கிற எபிரேய ஸ்திரியை அழைத்து கொண்டு வரட்டுமா? இன்னொரு சூப்பரான கேள்வி பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட அப்படி எதிர்பார்க்கறாங்க சிஸ்டர். காலையில நாங்க தியானித்தோம், நிறைய பேர் நீங்க வரல, நிறைய ஆப்சென்டிஸ்ட். காலையில ஒரு நிமிஷத்துல ஒரு வினாடியில இந்தியால ஒரு குழந்தை பிறக்குது. 1 2 3 3 செகண்ட்ல ஒரு மனிதர் இறக்குறார் இந்தியால. ஒரு வினாடிக்கு ஒருத்தர் பிறக்கிறார், 3 வினாடிகளுக்கு ஒருத்தர் இறக்குறார். அங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஏறக்குறைய 22,000 பேர் இறக்குறாங்க. ஒரு நாளைக்கு ஏறக்குறைய 60,000 பேர் பிறக்கிறாங்க, 22,000 பேர் இறக்குறாங்கன்னு சொல்லி நாங்க காலையில பார்த்தோம். டேட்டா சொல்லுது. எத்தனை பேர் பரலோகத்துக்கு போவாங்க?
ஐயோ, இன்னைக்கு அழிந்து கொண்டு இருக்கிற ஆத்துமாக்களுக்காக இன்னைக்கு நம்ம திணறி கொண்டு இருக்கிறோம். பாதாளம் தன் வாயை விரிவாய் திறந்து கிடக்கிறது. லட்சம் லட்சமாய் ஜனங்கள் செத்து மடிந்து பாதாளத்துக்கு போயிட்டு ரட்சிக்கப்படுகிறவர்கள் எங்கே? ஒரு டேட்டா சொல்லுது, கிறிஸ்தவர்கள்ல 90% பேர் சுவிசேஷம் சொல்றதே இல்லையா. அதுல ஒரு 2% பேர் தான் தங்கள் சாட்சியை மற்றவங்கிட்ட பகிர்ந்து கொள்றாங்களாம். உண்மை தானே? நம்மளே யோசித்து பார்த்தா அப்படிதான். கிறிஸ்தவர்கள் 80 பேர் சுவிசேஷமே சொல்றது கிடையாது. அங்க நாங்க ரட்சிக்கப்பட்டோம், நாங்க சபைக்கு போறோம், நாங்க இந்த சர்ச்சுக்கு போறோம், நாங்க அந்த சர்ச்சுக்கு போறோம், நாங்க பென்டிகாஸ்டல் போறோம், நாங்க புராட்டஸ்டன்ட் போறோம். சந்தோஷம். சுவிசேஷம், சுவிசேஷம், சுவிசேஷம். சங்கீதம் 4:6 கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, எங்களுக்கு நன்மையை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறார்கள் அநேகர். இயேசு என்ற அந்த நன்மை, இயேசு என்ற நன்மை நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தது. அந்த இயேசுவை கொண்டு செல்வதற்கு யார் இருக்கிறா? இந்த குட்டி பாப்பாக்குள்ள வைராக்கியத்தை பாத்தீங்களா சிஸ்டர்? இந்த குட்டி பாப்பாக்குள்ள அந்த வைராக்கியத்தை பாத்தீங்களா பிரதர்? அந்த அம்மா எங்கேயோ நிக்குது, தூரத்துல இந்த குழந்தை ஓடுது, ஓடி போய் அவளை யோசிக்கவே விடல. பார்வோனுடைய குமாரத்தியை யோசிக்கவே விடல. எபிரேய குழந்தை, எபிரேய ஸ்திரீ நான் அழைத்து கொண்டு வரட்டுமா? கேள்வியில திக்கு முக்காடி போயிடுச்சு இந்த அம்மா. உடனே சரின்னு சொல்லிருச்சு. அல்லேலூயா, ஆமீன் சொல்லிருங்களேன். அல்லேலூயா. உடனே மிரியம் ஓடி போறாங்க யோகபேத்துட்ட. மம்மி மம்மி மம்மி, கர்த்தர் அற்புதங்களை செஞ்சிட்டாரு மம்மி, நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்பட்ட தம்மி. மம்மி, நம்முடைய தம்பி உயிரோட இருக்கா மம்மி, இன்னும் அவன் சாக மாட்டான் மம்மி, அவனுக்கு நீங்க தான் பால் கொடுக்க போறீங்க, அவன் நம்ம வீட்டுல தான் வளர போறான். என்ன ஒரு அற்புதமான ஊழியம் பாத்தீங்களா சிஸ்டர்? இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை எதிர்பார்த்து நிற்கிறார். நமக்கு எவ்வளவு நன்மைகளை கத்த தந்திருக்கிறார், எவ்வளவு ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறார். நம்ம பிள்ளை வளர்க்க முடியாம நம்ம ஒளிச்சு வச்சிருக்கோமா? நம்ம பிள்ளைகள் அப்படியே வளர்ந்தாங்க இல்லையே. எவ்வளவு அழகா, எவ்வளவு சொபிஸ்டிகேட்டடா நம்ம வீட்டுல எத்தனை கார் இருக்குது, எத்தனை டூ வீலர் இருக்கு, எவ்வளவு லட்சம் நம்ம சம்பாதிக்கிறோம், எப்படிலாம் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறாரு. ஆனா சுவிசேஷம் சொல்ல முடியலை, சுவிசேஷம் சொல்ல முடியல. பயந்து கிடந்த, அடிமையா கிடந்த, வெட்டி பொலி போட்டுருவாங்க ஆம்பளை குழந்தைய பார்த்தா. அந்த இடத்துல இந்த மிரியமுக்குள்ள இருந்த தைரியம். 9 வயசு பாப்பா, நான் 9ங்கிறேன், ஆனா 6 வயசு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். குட்டி பாப்பாக்குள்ள இருந்த வைராக்கியம் இன்னைக்கு கிறிஸ்தவங்கள்ட்ட இல்ல. ஓடி போய் அந்த அம்மா அட்டாக் பண்றா. ஒரு நல்ல அம்மா இருக்கிறாங்க பால் கொடுக்கறதுக்கு, சொந்த தாயை போல பார்த்துக்கிடுவாங்க. கொண்டு வா கொண்டு வா கொண்டு வா. எந்த தாயை பிள்ளையை வளர்க்க கூடாதுன்னு சொல்லி எந்த கவர்மெண்ட் சொல்லிச்சோ, எந்த கவர்மெண்ட்ல ஆம்பளை பிள்ளைங்களாம் கொல்லணும்னு சொல்லி அரசாணை வந்ததோ, அந்த கவர்மெண்ட்ல அந்த கவர்மெண்ட்டுடைய மகள் அந்த கவர்மெண்ட்டுடைய சேலரியில மோசே வளர்க்குறாம இருக்கு. ஆமேன்னு சொல்லுங்க, கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்திடலாமா? இப்ப எகிப்து கவர்மெண்ட்ல இருந்து சேலரி யாருக்கு? யோகபேத்துக்கு. யார் செஞ்ச ஊழியம்? மிரியம் செஞ்ச ஊழியம் சிஸ்டர். மிரியம் கேட்ட கேள்வி சிஸ்டர். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை எதிர்பார்க்கிறாங்க. நம்ம இப்படிப்பட்ட உணர்வுகளுக்குள்ள நம்ம வந்துதான் ஆகணும். இன்னைக்கு பாருங்க, நாங்க காலையில பேசிட்டு இருந்தோம், நிறைய நல்ல ஆண்டோடைய அன்பை பகிர்வதற்கான நிறைய தடைகள் உண்டு, எதிர்ப்புகள் இப்ப நம்ம நிறைய இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம். ஆனா பர்சனலா 1 to 1 நம்ம டச் பண்ணலாமே. எத்தனை பேர் இயேசு வேணும்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க பாருங்க. எத்தனை பேர் எனக்கு ஒரு நல்ல தெய்வம் கிடைக்க மாட்டாங்களா, ஒரு உண்மையான தெய்வம் எனக்கு கிடைக்காதா, என் பிரச்சனைகளை, என் கண்ணீர்களை, என் ஏக்கத்தை, என் குழப்பத்தை, என் குடும்ப சூழ்நிலைக்கு மருந்தா யாராவது இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி ஏங்கி நிற்கிற எத்தனை பேர் இருக்காங்க? எத்தனை பேர்கிட்ட நம்ம இயேசுவை கொண்டு போகிறோம்? இந்த குழந்தைக்கு பால் கொடுக்கிற ஒரு ஸ்திரீ வேணும், அந்த குழந்தைக்கு அந்த அம்மாவை கொண்டு போயிட்டாங்க. இன்னைக்கு பாவத்தில் கிடக்கிற இந்த பிள்ளைகளுக்கு, பாவத்தில் அடிமைப்பட்டு கிடக்கிறவங்களுக்கு இயேசுவின் ரத்தத்தை கொண்டு போகிறதுக்கு நீங்களும் நானும் வேணும்ல. இயேசு என்று நம்முடைய தகப்பனுடைய ஜீவனுள்ள ரத்த துளிகளை கொண்டு போய் சேர்ப்பதற்கு கர்த்தர் இன்னைக்கு உங்களை என்ன எதிர்பார்த்து நிற்கிறார். இதுல இந்த காலங்களுக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம், இந்த கன்வென்ஷன் நாட்களுக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? ஆண்டவருக்காக செயல்படுகிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறாங்க சிஸ்டர். ஆண்டவருக்காக செயல்படுகிற ஒரு பெரும் கூட்டத்தை கர்த்தர் எதிர்பார்த்திருக்கிறார். என்ன பயன்படுத்துங்க ஆண்டவரே, என்ன பயன்படுத்துங்க. சாகிறதுக்குள்ள ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணிட்டு நான் போகணும். ஆத்மா ஒன்று ரட்சிக்காமல் வெட்கத்தோடு வெறும் கையனாக உண்மை கிட்டி சேரல் ஆகாதே. நமக்குள்ள ஒரு பாரம் வேணும்ல. இந்த அன்பு மகள் தாங்க மோசேங்கிற மாபெரும் மனுஷனை இங்க உருவாக்கினதுக்கு காரணம் இந்த மிரியம். அவங்க அம்மா வந்து நின்னாங்களா? இல்ல அவங்க அப்பா வந்து நின்னாங்களா? அவங்க அப்பா வந்து அந்த இடத்துக்கு வந்திருந்தாருன்னா வெட்டி போட்டிருப்பானுங்க. அவங்க அம்மா வந்து வெட்டி போட்டிருப்பாங்க. ஒரு சின்ன பாப்பாவால் எவ்வளவு பெரிய ஊழியத்தை செய்ய முடியுமா என்றால், தேவனை முகமுகமாய் கண்ட மோசேயை போல ஒரு மனுஷன் எழும்பினதும் இல்லை, பின் தோன்றினதும் இல்லை. காரணம் என்னன்னா, அந்த மிரியம். அடிக்கடி நான் சொல்லுவேன், டிஜிஎஸ் அங்கிள்
ஒரு நாள் வாலிப நாட்களில் வாழ்க்கையை வெறுத்து சூசைட் பண்ணணும்னு முடிவு பண்ணாங்களாம். தற்கொலைக்காக போயிட்டு இருந்தவங்கள அவங்க சித்தப்பா தடுத்து நிறுத்தி பேசி தற்கொலை இது காரணம் அல்ல, இது காரியம் இல்லைன்னு சொல்லி நீ போய் நல்லா ஜோம்னு ஆண்டவரை போய் தேடுன்னு சொல்லி திருப்பி அனுப்பி விட்டாங்களாம். அவர் திரும்பி வந்து ஜெபிச்சிட்டு இருக்கும்போது தான் ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டார். இப்போ பாருங்க, பல மகிமையான ஊழியங்கள் தேவ மனிதனால் நடந்தது. அந்த சித்தப்பா செஞ்ச ஒரு சின்ன வேலை. ஏன் நம்ம அப்படி இருக்கக்கூடாது? நம்ம செய்கிற ஒரு சின்ன சின்ன காரியங்கள் ஒரு தேவ மனிதனை தொடும், ஒரு மனிதனை தொடும், ஒரு சகோதரியை தொடும், ஒரு சகோதரனை தொடும். அவங்கள கர்த்தர் எப்படினாலும் பயன்படுத்துவார். ஒரு சின்ன துருப்பு சீட்டு. நம்ம இந்த மிரியம் எபிரேய ஸ்திரீகளில் பால் கொடுக்கிற ஒரு ஸ்திரியை நான் அழைத்து வரட்டுமா? இன்னைக்கு சொல்லுங்களேன். அன்னைக்கு நாகமான் வீட்டில் இருந்த அந்த குட்டி பாப்பா, ஏன் நம்ம எஜமானி உள்ள கஷ்டப்படுறாரு, அங்க போக சொல்லுங்க. எலிசா தீர்க்கதரிசி இருக்கிறாரு, போனா சுகம் வரும். என்ன ஒரு ஊழியம் பாருங்க, அற்புதமான ஊழியம். இன்னைக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட ஊழியங்களை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஒரு பாரமுள்ள இருதயத்தோடு கர்த்தர் இந்த ராத்திரி வேளையில நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கார். நம்ம சொல்லுவோம், எங்களை பயன்படுத்துங்க ஆண்டவரே, எங்களை பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஆனா இன்னைக்கு சூழ்நிலைகள் எப்படி போயிடுச்சு தெரியுமா? இன்னொரு கேள்வியை பாருங்களேன். நம்ம ஜோம்னி முடிக்க போறோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கலாமா? 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 25வது வசனம். பின்பு அவன் உள்ளே போய் தன் எஜமானுக்கு முன்பாக நின்றான். கேயாசியே, எங்கே இருந்து வந்தாய் என்று எலிசா அவனை கேட்டதற்கு, உமது அடியான் எங்கும் போகவில்லை என்றான். இது இல்லை கிறிஸ்தவ வாழ்க்கை. கேயாசிட்ட ஒரு கேள்வி வருது. அவன் போயிட்டு 2 மாற்று வஸ்திரத்துக்கும் 2 ட்ரெஸ்ஸுக்கும் தன்னுடைய ஊழியத்தை இழந்து போன பரிதாபகரமான ஒரு மனுஷன் அந்த கேயாசி. எலியா தீர்க்கதரிசியை கர்த்தர் பயன்படுத்துகிறார். அவரிடத்திலிருந்து இரட்டத்தனையான அபிஷேகம் எலிசா தீர்க்கதரிசிக்கு வருகிறது. எலிசா தீர்க்கதரிசியும் கேயாசிய வேலைக்காரனாலாம் பார்க்கல, ஊழியத்தில் கொஞ்சம் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கிறாரு. சுனேமியால் மகனை உயிரோட எழுப்புறதுக்கு இவனை கூட பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஒரு அபிஷேகத்துக்காக ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு தேவ மனுஷனா வர வேண்டியவன் 2 மாற்று வஸ்திரத்துக்காக நாகமான் பின்னாடி போயிட்டு இருக்கான். பாருங்க எத்தனை பரிதாபம். எலிசா கேட்கிறார், நீ எங்கே இருந்து வருகிறாய்? உமது அடியான் எங்கு போகவில்லை ஆண்டவரே. உன்னை எலிசா தீர்க்கதரிசி ரொம்ப நொந்து போய் ஒரு கேள்வியை கேட்கிறார். அப்போது எலிசா அவனை பார்த்து, இந்த மனுஷன் உனக்கு எதிர்பட்டு கொண்டு வர தன் ரதத்தில் இருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னுடனே கூட செல்லவில்லையா? பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களையும் ஒளிவு தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரையும் வாங்குறதுக்கு இது காலமா? என்ன கேயாசி, எவ்வளோ பெரிய கிருபைகளை, எவ்வளோ பெரிய தகுதிகளை, எவ்வளோ பெரிய மகிமையும் இழந்து போன, வீணடித்து போன அந்த கேயாசியை பார்க்கிறோம். இதுக்காக நம்ம கரம் பிடிக்கப்படவில்லை சிஸ்டர். இந்த கேள்விகள் கேட்கப்படுகிறதற்காக நீங்களும் நானும் கரம் பிடிக்கப்படவில்லை. ஆண்ட சமூகத்தில் ஒப்பு கொடுக்க போறோம். எங்களை இன்னும் பலம் உள்ளவங்களா மாற்றுங்க ஆண்டவரே. வேதத்திலே பலமாயிருந்த நாத்தான்வேலை போல, ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருந்த சாமுவேலை போல, ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்திருந்த யோசபாத்தை போல, ஊழியத்துக்கென்று, தரிசனத்திற்கென்று, திட்டத்திற்கென்று தன்னை ஆயத்தமாக்கி இந்த சின்ன பிள்ளை மிரியமை போல எங்களை நீங்க ஆயத்தப்படுத்திருங்கப்பா. எல்லா தகுதியும் இருந்தும் வீணெடுத்து போன கேயாசியை போல அல்ல. யோசித்து பாருங்களேன், ஆபிரகாம் காலத்தில் கார் கண்டுபிடிச்சிருக்கலாம்ல. உலகத்திலே ஞானவான் சாலமோன் சாம்சங் போனுக்கு பதில் சாலமன் போன் கண்டுபிடிச்சிருக்கலாம்ல. இல்லை என்றால் மீடியாக்கள், வாட்ஸ்அப், டிவி, டெலிகாஸ்ட், கேமரா எல்லாம் அப்பவுமே வந்திருந்திருக்கலாம்ல. ஆபிரகாம்கிட்ட இருந்தா இம்மட்டும் எம்மட்டும் நடந்து திடீர்னு கார்ல சைக்கிள்னு போயிருப்பாரு. ஏன் ஏசப்பா நாட்கள் ஒரு கார் கண்டுபிடிச்சிருந்தா அவராது ஊழியத்தை வேகமா செஞ்சிருப்பாரு. அதெல்லாம் செய்யாம இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் தந்திருக்கிறார் என்றால் நம் மிக மிக முக்கியமான காலகட்டத்தில் இருக்கிறோம் சிஸ்டர். ஏன் ரைட் சகோதரர்கள் ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சாங்களே, பேதுரு அந்திரேயாவும் கண்டுபிடிக்க எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? கண்டுபிடிச்சிருப்பாங்களா? கண்டுபிடிக்க மாட்டாங்களா? பெசலேல கொண்டு கர்த்தர் இவ்வளவு பெரிய அற்புதத்தை செஞ்சவர் ஒரு செல்போனை கண்டுபிடிக்க தெரியாது. அப்ப இருந்த வேவ்ஸ் தான் இப்பவும் இருக்கு. அன்னைக்கு இருந்த ஆகாய மண்டலம் தான், அன்னைக்கு இருந்த அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் தான் இன்னைக்கு இருக்குது. ஆனா பெசலேல்கிட்ட கொண்டு போனை செய்ய கொடுக்காம, பேதுருக்கிட்டையும் அந்திரேயாவிட்டையும் பிளைட்டை கண்டுபிடிக்க முடியாம, நம்ம காலத்துல நீங்களும் நான் இருக்கும்போது கர்த்தர் தந்திருக்கிறார் என்றால் இன்னும் வேகத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்னும் தீவிரிக்கத்தக்கதை. திராட்சை தோட்டத்தை வாங்க போனேன், வேலைக்காரனை வாங்க போனேன், வேலைக்காரியை வாங்க போனேன், ட்ரெஸ்ஸை வாங்க போனேன், வஸ்திரத்தை, இது காலமோ? இல்ல கேயாசி, இல்ல கேயாசி. இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசிட்டு இருக்கிறார் சிஸ்டர்.
மிக 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 ஒரு முக்கியமான காலகட்டத்தில் வந்திருக்கிறோம். இன்னும் சீக்கிரத்துல கர்த்தர் வரப்போகிறார். அவருடைய வருகை இல்லைனால் ரகசிய வருகை மிக மிக சமீபம். எல்லாம் இன்னைக்கு அறிவு பெருத்து போயிருக்கிற அந்த நாட்களுக்குள்ள கர்த்தருடைய வருகை ஆயத்தமா இருக்கிற நேரத்துல உங்களுடைய பங்கு, என்னுடைய பங்கு என்ன? ஆண்டவரிடத்துல இன்னைக்கு நம்மளை ஒப்பு கொடுக்க போறோம். அதே போலதான் ஆகான் ஒரு சின்ன வெள்ளி பாலத்துக்கும் ஒரு பாபிலோனிய சால்வைக்கும் தன்னையும் தன் சந்ததியும் இழந்து போன ஆகானை பார்க்கிறோம். யோசுவா கேட்கிறாரு, ஆகானே நீ எங்களை கலங்க பண்ணினது என்ன? கேயாசி கிட்ட கேட்ட அதே கேள்வி. ஊழியத்தை இழந்து போன, ஸ்தானத்தை இழந்து போன, அபிஷேகத்தை இழந்து போன, அழைப்பை இழந்து போன அபத்தமான ஒரு மனுஷன் கேயாசினா. தன் குடும்பத்தை இழந்து போன, தன் பிள்ளைகளை இழந்து போன, தன் கூடாரத்தை இழந்து போன, தன் சொத்தை இழந்து போன, தன் வம்சத்தை இழந்து போன அபத்தமான ஒரு மனுஷன் ஆகான். இதற்காக நீங்களும் நானும் கரம் பிடிக்கப்படவில்லை. இன்னைக்கு ஆண்டவர்ட்ட சொல்ல போறோம், நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் ஆண்டவரே, உம்மோடு இணைந்திருப்பதற்கு நாங்கள் கரம் பிடிக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. சாமுவேலை கர்த்தர் சவுலை கர்த்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறார். 1 சாமுவேல் 15 அதிகாரத்துல அமலேக்கியரை நீ முற்றிலும் சங்கரித்து போடணும் சாமுவேல், அமலேக்கியரை முற்றிலும் சங்கரித்து போடணும், அவனுடைய பேர் வானத்தின் கீழ் இராதபடி அதை முற்றிலும் அழித்து போடுன்னு சொன்னா, முதல் தரமானவர்களை இரண்டாம் தரமானவர்களை வேறு பிரிச்சுட்டு இருக்கிறாரு சவுல் ராஜா. என்ன சவுல், உங்க அழைப்பு என்ன? உங்க ஊழியம் என்ன? கேட்டகரி பாக்குறீங்களா? அந்த கேட்டகரி, இந்த கேட்டகரி, அவங்க இவங்க. நோ சவுல், நோ. சாமுவேல் வராரு, வேகமா வராரு. அங்கே ஆடுகளின் சத்தமும் மாடுகளின் சத்தமும் காதில் விழுகிறதே, அது என்ன? முற்றிலும் அழித்து போட வேண்டிய நீ அதை ஏன் உயிரோடு வைத்திருக்கிறாய்? உன்னுடைய ஊழியம் என்ன? கர்த்தர் உன்னை அபிஷேகித்த அபிஷேகம் என்ன? 3 கேள்வியை நான் வேகமா கடத்திட்டேன். எலிசா தீர்க்கதரிசி கேயாசிட்ட கேட்ட அந்த அழைப்பையும் அந்த ஊழியத்தையும் அந்த அபிஷேகத்தை அவன் இழந்து போனான். ஆகான் தன் குடும்பத்தையும் அந்த சந்ததியும் இழந்து போனான். சவுல் பாருங்க, அதோடு அவனுடைய ராஜ்யம் முடிவு கட்டப்பட்டது. இதற்காக நாம் கரம் பிடிக்கப்படவில்லை. தேவனுக்கு என்று பலத்த காரியத்தை செய்கிறதற்கு கர்த்தர் நம்மளை எதிர்பார்த்து நிற்கிறாங்க. சிஸ்டர் சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ஏசப்பா பக்கத்துல 2 கல்லர்கள் சிலுவையில் அரைக்கப்பட்டிருந்தாங்களாம். அந்த வலது பக்கத்தில் இருந்த கல்லனுடைய பேர் டிஸ்மாஸ் டைட்டஸ் அப்படின்னு வரும். இந்த இடது பக்கத்தில் இருந்த கல்லனுக்கு பேரு கெஸ்டஸ் அப்படின்னு சொல்லி காஸ்பல் ஆஃப் நிக்கோதேமுல இருக்குது. வரலாற்று ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க. 2 பேர் தெரியுதோ தெரியல விட்டுருங்க. இப்போ மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல எழுதப்பட்டிருக்குது, 2 பேரும் அவரை நிந்தித்தார்கள். ஆனா கொஞ்ச நேரம் ஆகுது, கர்த்தரிடத்திலிருந்து ஒரு வார்த்தை புறப்படுகிறது. பிதாவே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள் சொல்லி இயேசுவா பேசுறதை அவன் பார்த்துட்டே இருக்கிறான். ஐயோ, இப்படி ஒரு தெய்வமா? தங்களை அடிக்கிறவர்களையும் உமிழ்கிறவர்களையும் ஆணியில அடித்து கடாவினவர்களையும் மன்னிக்கிற ஒரு மகத்துவமுள்ள தெய்வமா இவர்? நான் அவரை தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி, ஆண்டவரே என்னை மன்னியும், உடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும், உடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும் என்று கதறுகிறான். மற்ற கல்லன்ட்ட சொல்றார், பக்கத்தில் இருக்க கல்லன்ட்ட, நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், அவர் ஆக்கினை ஒன்றும் செய்யவில்லையே, அவர் ஆக்கினைக்குட்படுவதற்கு தன்னேது செய்யலையேன்னு சொல்லி அங்க பரிந்து பேசிட்டு உடனே அப்பாட்ட கேட்கிறான், இந்த ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும். உடனே ஆண்டவரிடத்தில் பதில் கிடைக்குது, நீ இன்றைக்கு என்னோடு கூட பரதேசியில் இருப்பார். அந்த கடைசி நேரத்தில் கூட அவன் அந்த மனம் திரும்புதலின் பாக்கியத்தை பெற்றுனா. அவன் கேட்ட கேள்வி இருக்குல்ல, நீ தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நீங்க ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுக்கலாமா? அவர் நம்மளை ரொம்ப நேசிக்கிறாங்க சிஸ்டர். அவன் நம்மோடு இடைபடுகிற, நம்மை பலப்படுத்துகிற, நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிற கர்த்தர். நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் இன்னும் பலமாய் இந்த தேசத்தில் ஆசீர்வாதமாய் நிறுத்த விரும்புகிற கர்த்தர். அவரோடு இணைந்திருக்கிறோமா? இப்போ மறுபடியும் நம்ம சொல்லுவோம். நேற்று நம்ம தியானித்தோம்ல, ஒலிவமலையில இயேசு தங்கியிருந்தார், ஒலிவமலையில இயேசு ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார், ஒலிவமலையில இயேசு வெளிப்பாடுகளை பேசினார், ஒலிவமலையில துதியும் கம்பீர சத்தமும் இருந்தது. நிறைய காரியங்களை நம்ம தியானித்தோம். இன்னைக்கும் கர்த்தர் மறுபடியும் அதே பாயிண்ட மறுபடியும் ரிப்பீட் பண்றாரு. சாமுவேல் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார், நாத்தான்வேல் வேதத்தின் ஆழங்களிலே தன்னை அமிழ்த்தி இருந்தார், யோசபாத் கர்த்தருடைய ஆவியானவரோடு பயணித்திருந்தார், மிரியம் தேவனுடைய திட்டத்துல, தேவனுடைய தரிசனத்துல, தேவனுக்கு இந்த ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதில் தன்னை நிலைநிறுத்தி கொண்டிருந்தார். சின்ன பாப்பா சிஸ்டர்,
சின்ன பாப்பா. அதனாலதான் அவளுக்கு ஒரு அற்புதமான பேர் இந்த வேதம் சொல்லுது, தீர்க்கதரிசியாகிய மிரியம். ஆமேன் சொல்லிருங்களேன். ஆமேன். தீர்க்கதரிசியாகிய மிரியம். அவளுக்கு தெரியும், என் தம்பி சாகிறத நான் பார்க்க மாட்டேன், என் தம்பி சாகிறத நான் பார்க்க மாட்டேன். என் தம்பியை நான் இன்னைக்கு காப்பாத்திட்டேன்னா அவன் பெரிய ஆளா வருவான்னு அவளுக்கு தெரியும் சிஸ்டர். அவன் தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசி எரேமியா கிட்ட கர்த்தர் சொல்றாரு, எரேமியாவே, உன் தாயின் கற்பத்தில் உருவாக்கும் முன்னே நான் உன்னை, உருவாகும் முன்னே இல்ல, உருவாக்கும் முன்னே. எரேமியா 1:5 வாசிங்களேன். உன் தாயின் கருவில் உன்னை உருவாக்கும் முன்னே. அவர் தாங்க நம்மளை உருவாக்கி வச்சிருக்கிறாரு. நாமெல்லாம் நம்ம தாயின் கருவில உருவாகல, அவர் நம்மளை உருவாக்கினாராம். வசனம் என்ன சொல்லுது பாருங்க. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 1 வசனத்துல, உன் தாயின் கருவில் உருவாக்கினேன், பார், பிடுங்கவும் அவிழ்க்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் இடிக்கவும் நாட்டவும் உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக தெரிந்தெடுத்தேன். நீ சிறுபிள்ளை என்று சொல்லாதே. நீங்க ஆண்டவர் நம்மள ஒரு வைராக்கியம் உள்ள கூட்டத்தில் எதிர்பார்க்கிறாங்க சிஸ்டர். ஒப்பு கொடுக்க நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? இந்த நாட்களுக்கு அப்புறம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய ரெல்ம்ல, நம்முடைய ஆவிக்குரிய மண்டலத்துல ஒரு மாற்றத்தை விரும்புகிறார் கர்த்தர். நம்ம சாதாரணமானவங்க இல்ல, நீங்களும் நானும் சாதாரணமானவங்க கிடையாது. ஒரு அசாதாரணமான காரியத்தை செய்யறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கோம். நான் ரிட்டையர்ட் ஆயிடுச்சேன் பிரதர், எனக்கு வயசாயிடுச்சு பிரதர், நான் வந்தமா சாப்பிட்டமா வேலை. நோ, உங்க முழங்கால்கள் பெரிய காரியத்தை செய்யும். நமக்கு ஏத்தால இருக்குதே சாராட்டக்கர், இந்த இருக்கு பாருங்க சாராட்டக்கர். சாரால் எங்கெங்க இருந்தாங்க? இங்க வந்திருக்காங்களா? இங்க வந்திருக்காங்களா? சாராளுக்கு இந்தியாவும் தெரியாது, பாளையங்கோட்டையும் தெரியாது, பெருமாள்புரமும் தெரியாது. 2 கால்கள் முடமா இருந்த ஒரு மாற்றுத்திறனாளி அவங்க அங்க கிடந்து கதறாங்க, ஆண்டவரே, பாளையங்கோட்டைன்னு ஒரு ஊர் இருக்குதான், இந்தியால ஒரு ஊர் இருக்குதான், அந்த ஊர்ல உள்ள பெண்கள் வாழறணும், அந்த பெண்கள் படிக்கணும், அந்த பெண்கள் வாழணும், அந்த பெண்கள் சாதிக்கணும்னு சொல்லி தன்னுடைய நிலங்களையும் தன்னுடைய ஜுவல்ஸ் எல்லாம் வித்து அனுப்புனாங்களாமா. அந்த மனுஷிக்குள்ள இருந்த வைராக்கியம் ஏன் இன்னைக்கு நமக்குள்ள இல்ல? இப்ப கூட உங்களை கைத்து சுக்கணும்னா பாதி ப்ராடக்ட் எஸ்டிசி ப்ராடக்டா தான் இருக்கும். அந்த சாரால், இந்த சாரால் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, என்ன பயன்படுத்துங்க ஆண்டவரே, என்ன பயன்படுத்துங்க ஆண்டவரே, என்னை பயன்படுத்துங்க. என் முழங்கால்கள் பயன்படட்டும், என் கண்ணீர்கள் பயன்படட்டும், என் ஏக்கங்கள் பயன்படட்டும், என்னுடைய சுவாபங்கள் பயன்படட்டும். சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஜெப நேரத்தை இன்னும் அதிகரிக்க பண்ணுங்க ஆண்டவர். நீங்க சொல்லாத எந்த ஒரு காரியத்தையும் உம்மிடத்திலிருந்து பதில் வராமல் நான் எதையும் அங்கீகரிக்க மாட்டேன் ஆண்டவரே. உம்முடைய வேதத்துக்கு புறம்பான எந்த ஒரு காரியத்தை நான் உள்வாங்க மாட்டேன் ஆண்டவரே. உம்முடைய தீர்க்கதரிசி ஆவியானவர் சொல்லாத எந்த மனுஷனுக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன் ஆண்டவரே. உம்முடைய சித்தம் இல்லாம நான் ஊழியம் செய்யாம சும்மா இருக்க மாட்டேன் ஆண்டவரே. நான் கேயாசி அல்ல, நான் ஆகான் அல்ல, நான் சவுல் அல்ல, நான் உங்க பிள்ளை ஆண்டவரே. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் எழுந்து நிற்கலாம். ஆனா இன்னைக்கு நம்ம கூட பேசி இருக்கிறார், ஆனா நம்மோட கூட பேசி இருக்கிறார். கொஞ்ச நேரம் அப்படியே சொல்லுங்க, எல்லாரும் வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. எல்லாரும் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இந்த கேட்ட சத்தியத்தை நம்மளை ஒப்பு கொடுத்தவர்களாக எல்லாரும் வாய்களை திறந்து அப்படியே கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. தேவ பிள்ளைகள், ஒரு அற்புதமான நேரத்துக்குள்ள கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறாங்க. நீங்களும் நானும் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். எத்தனை பேருக்கு இந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்கல பாருங்களேன். எத்தனையோ ஆயிரங்கள் லட்சங்கள் நம்மை சுற்றி சூழ்ந்து இருந்தாலும் எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்கல பிரதர், எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்கல சிஸ்டர். நீங்களும் நானும் முன்குறிக்கப்பட்டு இருக்கிறோம். கர்த்தர் யாரை முன்குறித்தாரோ அவளை முன் அறிந்திருக்கிறார். யாரை முன் அறிந்தாரோ அவளை அழைத்தும் இருக்கிறார். யாரை அழைத்தாரோ அவளை நீதிமான்கள் ஆக்கினார். யாரை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவளை மகிமைப்படுத்தி இருக்கிறார். எவ்வளோ பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. அப்படியே சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்த, சொல்லுங்க சொல்லுங்க. உண்மையுள்ள தெய்வமே, எங்க உயிரோடு கலந்தவரே. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நான் உங்க பிள்ளை வந்திருக்கிற ஆண்டவரே. உங்க பேரை சொல்லுங்க சிஸ்டர், உங்க பேரை சொல்லுங்க பிரதர். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நான் உங்க பையன் வந்திருக்கிறேன்பா, உங்க பிள்ளை, உங்க மகா வந்திருக்கிறேன். இந்த ராத்திரி வேளையில இன்னொரு விசை இன்னொரு விசை இன்னொரு விசை எங்க மேல நீங்க மனம் இறங்கிருங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்கலாமா? நிறைய நேரம் என் மனசும் என் மாம்சமும் விரும்பினதே செஞ்சிட்டேன்பா,
எங்களுக்கு என்ன தோணுதோ அதான் செஞ்சுட்டு இருந்தோம். எங்களுக்கு தேவை பதவி, பொருள், பெருமை, பணம், இதுக்காகவே நாங்க ஓடிட்டோம். ஆண்டவரே இல்லப்பா, இல்ல இல்ல. சாமுவேலை போல ஒரு டைம் நான் தவறு பண்ணேன், உண்மைதான். நெக்ஸ்ட் டைம் என்ன ஆனாலும் பரவாயில்ல, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து. நான் படிச்ச பைபிள்ல இப்படிதாங்க போட்டிருக்கு. நான் ஆண்டவரை இப்படிதான் தியானிக்கிறேன். இயேசு இப்படிப்பட்டவர் தான். இதை தவிர்த்து வருகிற எல்லா கள்ள உபதேசங்களும் இயேசுவின் நாமத்திலே நிர்மூலமாவதாக. என் குடும்பத்துக்குள்ள நுழைகிற, என் பிள்ளைகளுக்குள்ள நுழைகிற, என் சந்ததிகளுக்குள்ள நுழைகிற எல்லா துருபதேசங்கள், கள்ள உபதேசங்கள், கள்ள தீர்க்க தரிசனங்கள் இயேசுவின் நாமத்திலே தடுக்கப்பட்டு போவதாக. சொல்லுங்க 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 சொல்லுங்க. உங்களை வழி தப்ப போக பண்ணினவன் யார்? கலாத்தியரே, கலாத்தியரே, உங்களை வழி தப்ப போக பண்ணினவன் யார்? உங்களை கலங்க பண்ணினவன் யார்? ஏதாவது உபதேசத்துல சிக்கி இருந்தீங்கன்னா வெளியே வந்துருங்க சிஸ்டர். யாருடைய உபதேசத்திலேயாவது பிரியப்பட்டு இருந்தீங்கன்னா வெளியே வந்துருங்க. அந்த ஊழியத்தை பத்தி குறை சொல்லிட்டு இருக்கான், இந்த ஊழியத்தை பத்தி குறை சொல்லிட்டு இருக்கான்னு யாரையாவது பார்த்துருந்தீங்கன்னா வெளியே வந்துருங்க. அது நம்ம வேலை இல்லை. இந்த வசனம், இந்த வசனம், இந்த வசனம், இந்த வசனம், இந்த வசனம், இந்த வசனம் சொல்லுங்க. ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. அப்படியே வார்த்தையின்படி நடக்கிற ஒரு உத்தம மார்க்கத்தானா என்னை மாற்றுங்க ஆண்டவரே. ஏதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலை சாட்சி கொடுக்கிற ஒரு நல்ல வாழ்க்கைக்குள்ள என்னை கொண்டு வந்துருங்கப்பா. ஆவியானவர் இல்லாத ஒரு இடத்துக்கு நான் போக கூடாது. பார்த்துருக்கிறீங்களா? நிறைய ஃபங்க்ஷன் போயிட்டு வருவீங்க. அங்க போன பிரதர், இங்க போன பிரதர், அதுக்கு போன பிரதர், இதுக்கு போன பிரதர். அங்க ஆவியானவருக்கும் அங்கேயும் சம்பந்தமே இருக்காது. அந்த ஃபங்க்ஷன்ல ஆவியானவருக்கும் அந்த ஃபங்க்ஷனுக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆனா ஆளா போய் நம்ம நின்றுட்டு இருப்போம். பார்த்துருக்கிறீங்களா? நம்ம இருதயம் நிறைய நேரம் வாதிக்கும். ஏன் இங்க வந்தோம்? கர்த்தர் இல்லாத இடத்துல எனக்கு என்ன வேலை? கர்த்தர் இல்லாத இடத்துல கர்த்தருடைய பிள்ளைக்கு என்ன வேலை? நான் எங்க இருப்பேனோ அங்க என் ஊழியக்காரன் இருப்பான். கர்த்தர் உங்களை என்னையும் தான் சொல்லி இருக்கிறாங்க. யோவான் 12:26 அப்படிதான் சொல்லுது. நான் எங்கே இருப்பேனோ அங்க என் ஊழியக்காரன் இருப்பான். ஆனா நம்ம கர்த்தர் இல்லாத இடத்துல, ஆவியானவர் இல்லாத இடத்துல போய் உட்கார்ந்து பேசி 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 நேரத்தையும் காலத்தையும் வீணடித்தது போதும். சொல்லுங்க சொல்லுங்க. இவர்களை தவிர வேற யாராகிலும் கர்த்தருடைய தீர்க்கதரிசி வேற யாராகிலும் இல்லையா? அவியானவரோடு நடக்கட்டும்பா. அவியானவரோடு நடக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்க, கிருபை தாங்க, கிருபை தாங்க. சொல்லுங்க சொல்லுங்க. மிரியமுக்குள்ள இருந்து அந்த பாரம் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். என் தேச எல்லை எங்கும் உந்தன் நாமம். எல்லாரும் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கு என் தேச எல்லை அண்டரை பார்த்து சொல்லுங்க சிஸ்டர். ஜெபம் சொல்ல வேண்டும் எல்லாரும். ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜனு. எல்லாரும் கைகளை உயர்த்தி, எல்லாரும் கைகளை உயர்த்தி, எல்லாரும் கைகளை உயர்த்தி. ஆவியான தேவனுக்கே நாப்தானா சந்தல்மா அன்பர் இயேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே உந்தன் ஏக்கம் விருப்பம் எல்லாம் என் நினைவாக மாறணுமே. உந்தன் ஏக்கம் விருப்பம் எல்லாம்
நாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுத. எல்லாரும் சொல்லுங்க சொல்லுங்க. என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுத. எல்லாரும் ரெண்டு கைகளை உயர்த்தி ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. கடைசியா சொல்லுங்க. அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. நாங்க கேயாசி இல்ல ஆண்டவரே. அழைப்பையும் அபிஷேகத்தையும் ஊழியத்தையும் ரெண்டு மாற்று வஸ்திரத்துக்காக விற்று போடுகிற கேயாசி இல்ல ஆண்டவரே. எங்களுடைய குடும்பத்தையும் எங்க சொத்தையும் எங்க வம்சத்தையும் எங்க சந்ததியும் ஒரு பாபிலோனிய சால்வைக்காக அடமானம் வைக்கிற ஆகான் இல்லை. நாங்க என்ன மன்னிங்க ஆண்டவரே, என்ன மன்னிங்கப்பா. இந்த சிலுவையிலிருந்து விழுந்த அந்த இரத்த துளிகள் எங்களை கழுவி சுத்திகரிக்கிற எல்லாரும் கேட்கப்போம். கடைசியா நம்ம ஜெபம் பண்ண போறோம். என்ன மன்னிங்க ஆண்டவரே, இரத்தத்தினால என்ன கழுவுங்கப்பா, இரத்தத்தினால என்ன கழுவுங்க ஆண்டவரே. இயேசு 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 இயேசு, இந்த புண்ணியம் உள்ள ஜீவன் நாமம், அவருடைய ஜீவன் உள்ள இரத்த துளிகள் எங்களை கழுவட்டும்பா. தேவனுக்கு என்று பலத்த சாட்சிகளாய் வசனத்தோடு உடைய வார்த்தைகளோடு ஆவியானவரோடு உடைய தரிசனத்தோடு உடைய திட்டத்தோடு நாங்கள் இணைந்திருக்க எங்களை இந்த ராத்திரி வேளையில ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எல்லாரும் அப்படி நம்ம வலது கரத்தை உயர்த்தி சென்ட் தாமஸ் சர்ச்சுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இங்க இந்த நடைபெறுகிற எல்லா ஊழியங்கள், எல்லா ஆராதனைகள், எல்லா கூடுகையில தேவ மகிமை பலமாய் வெளிப்படுவதாக. ஆமேன் சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. பலமாய் வெளிப்படுவதாக. எங்க அன்பு குருவானவர் ஐயா அவர்களுக்காக, உங்க குடும்பத்திற்காக, உதவி குருவானவர் ஐயா அவர்களுக்காக, சபை ஊழியர்களுக்காக, தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவர்களுக்காக இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் பலமாய், இன்னும் பலமாய், இன்னும் பலமாய், இன்னும் பலமாய், இன்னும் பலமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து தாங்கப்பா. எல்லைகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, எல்லைகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதிச்சு தாங்கப்பா. எல்லாரும் கேட்கலாமா? எல்லாரும் கேட்கலாமா? நாளைக்கு சண்டே சர்வீஸ்ல கர்த்தர் எங்களோடு கூட பேசுங்கப்பா. நாளைக்கு ஈவினிங் ஓப்பனர் மீட்டிங்கை கர்த்தர் ஆசீர்வதிச்சு தாங்கப்பா. மகிமையான காரியங்களை நாங்க எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரே. ரட்சிப்பை நாங்க எதிர்பார்க்கிறோம், மனம் திரும்புதலை எதிர்பார்க்கிறோம், ஆசீர்வாதங்களை எதிர்பார்க்கிறோம், பெரிய காரியங்களை நாங்க எதிர்பார்த்துன்னு இருக்கிறோம். அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம். துதி கனம் மகிமையா உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.